பாக்கியா? படிக்கணும்பா. சங்கீதம் 119வது அதிகாரம் 5வது வசனம். உமது பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். ஆமென். It says, your word is a lamp to my feet and a light to my path. That means, God, wants us. There is an expectation from God that we have to use His word. இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், தேவனுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அதாவது தேவனுடைய வசனம் நம்முடைய பாதைக்கு நடத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது நம்ம வாசிக்கிறோம். So it's like a manual that God is giving. He is not like giving a child and saying, okay, you take care. I don't think so. We can do a good job. So God decides to give us a manual and tells us, use this and so it will be successful. நமக்கு தேவன் ஒரு பிள்ளைங்களை கொடுத்து நீ இதை வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மள தேவன் அப்படியே விட்டுல நமக்கு ஒரு மேனுவல், அதாவது எப்படி செய்யணும், அந்த பிள்ளை வளர்ப்பை எப்படி பண்ணணும்ன்றதுக்கு ஒரு மாதிரியை நமக்கு வேதாகமத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. இதன்படி நம்ம வளர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு மேனுவல் நம்ம கையிலே இருக்கு. Psalms 127 verse 3. சங்கீதம் 127 அதிகாரம் வசனம் 3. சங்கீதம் அதிகாரம் 127 வசனம் 3. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். ஆமீன். Is it right? Psalms 127 verse 3. சங்கீதம் 127 வசனம் 3 கரெக்ட்டா இருக்கான்னு கேக்குறாங்க. Because it says children are a heritage. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அப்படின்னு தான் அந்த வசனம் சொல்லுது. சங்கீதம் 127 வசனம் 3. Okay, it's okay. When our children are a heritage, they are the fruit of our womb. It's an amazing, joy that God says, I am giving you a fruit. What comes out of your womb for 10 months, something that I'm making it to grow in a very beautiful way. We don't do anything. We are not putting the eyes, we are not putting the brains, or we are not putting the heart. Everything God makes it so beautiful, and then He sends it, and then, it is handed over to us in our hands. தேவன் இந்த வசனத்துல பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் சொல்லிருக்காரு. அவர் நமக்கு கொடுத்த ஒரு விஷயமாக தான் இந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு அற்புதமான படைப்பு. நம்ம அதுக்காக எதுவும் செய்யல. அந்த குழந்தைகளுக்கு கண்ணு உருவாக்குறதோ ஒவ்வொரு உறுப்புகளை நம்ம உருவாக்கல. தேவன் எவ்வளவு அற்புதமாக அழகாக அந்த ஒவ்வொரு பிள்ளையும் நம்ம உருவாக்கி அவர் கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். We are guided by God how we can help these human beings, these beautiful human beings who are handed over to us. நாம தேவனால் வழிநடத்தப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அழகாக தேவன் நமக்கு நம்முடைய பிள்ளைகளை ஒரு சுதந்திரமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். மனிதர்களாக நமக்கு இதை கொடுத்திருக்கிறார். The children don't belong to us. It is a gift that God is giving to us, but He is also having an expectation that child, how we are going to present it before God. அந்த பிள்ளைகள் நமக்கு சொந்தமானவர்கள் மட்டுமல்ல, தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பரிசாக ஈவாக இருக்கிறது. அந்த பிள்ளையை நாம் தேவனுக்கு முன்பாக எப்படி நம்ம நிறுத்த போறோம் அப்படின்றதா நமக்கு ஒரு விஷயம். See, it is just a short duration. Probably it's 18 years or 20 years is all you have with your child. Afterwards, he becomes an adult, she becomes an adult, and what they do reflects what we have done to train them up. யோசிச்சு பாருங்க, ஒரு பிள்ளை, சிறு பிள்ளைன்றது, அந்த பிள்ளை பருவம் ஒருவேளை ஒரு 18 வருஷம் 20 வருஷம் நம்ம கூட இருப்பாங்க. ஆனா அவங்க பெரியவர்கள் ஆன போது எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றது எதை சார்ந்ததாக இருக்குன்னா, நம்ம எப்படி பிள்ளை வளர்ப்புல என்ன செய்திருக்கிறோம் அதை பிரதிபலிக்கக்கூடியதாக அந்த அவங்களுடைய பெரியவங்களான பிறகு அதை காண்பிக்கக்கூடியதாக இருக்கு.
Sometimes it's so easy for us to, shift the blame. Oh, it's my husband's job. Disciplining husband has to discipline. Oh, it is my teachers, the school teachers. Oh, the society. We try to throw the ball onto somebody. But if they're successful and they do good thing, then we take credit. Oh, that's my child. That's my child. When they do wrong, we try to throw the ball onto somebody else. யோசிச்சு பாருங்க, பிள்ளைங்க ஏதாவது ஒரு தவறு செய்யறாங்க, ஏதாவது குறை அவங்க கிட்ட காணப்பட்டா நம்ம உடனே பழி போடுறவங்களா இருப்போம். யார் மேல? ஒருவேளை கணவர் மேல பழி போட்டுருவோம், அவரு சரியா பண்ணல. இல்லாட்டி அவங்களுடைய ஆசிரியர்கள் மேல பழி சொல்லிடுவோம். ஏதாவது தவறு நடந்தா மத்தவங்க மேல நம்ம அந்த பழியை தூக்கி போடக்கூடியவங்களா இருக்கும். ஒருவேளை பாராட்டு கிடைச்சா, நல்ல விஷயம் நடந்தாக்கா, அது என்னுடைய மகள் தான், என்னுடைய மகன் தான்ட்டு நம்ம அதுக்கான ஒரு அந்த பாராட்டுதலை எடுத்துக்க கூடியவங்களா இருக்கும். So there is a responsibility as a mother. What is the responsibility? How, why my child does things, it reflects what I have sowed inside that child when it is small. அதாவது ஒரு பிள்ளை வளர்ந்த பிறகு எப்படி நடந்துக்கிறாங்க, அது எதை சார்ந்ததாக இருக்குன்னா, அந்த சிறு பிள்ளையாக இருக்க அந்த பிள்ளை பருவத்துல நம்ம என்ன அவங்களுக்கு விதைத்தோமோ அதுதான் நம்ம அறுவடை செய்யக்கூடியவங்களா இருக்கும். I want to ask a question here. When do you think the child starts rebelling against a parent? ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்க நான் ஆசைப்படுறேன். எப்பொழுது ஒரு குழந்தை பெற்றவர்களுக்கு எதிராக எதிர்த்து நிற்கக்கூடிய தன்மை எப்ப வருது? Or in a simple way, when does a child start to sin? ஒரு இல்லாட்டி எளிமையான ஒரு கேள்வி, எப்பொழுது ஒரு பிள்ளை பாவம் செய்ய ஆரம்பிக்கிறது? You can post it, you can type it down, and probably டைப் பண்ணி கூட நீங்க போஸ்ட் பண்ணலாம். Most of the time, any answer comes, we can read it. It's okay. Any answers coming? We have less time, so I have to go fast also. So நம் நேரம் குறைவாக இருக்குது. Okay. So it says like 3 years, 5 years, but actually, the amazing thing is, it starts at the time the child recognizes the face of a parent. ஆனா ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு பிள்ளைக்கு அவங்களுடைய அப்பா அம்மா முகம் தெரியும் போது அந்த நேரத்திலிருந்தே அதை எதிர்க்கக்கூடிய தன்மை அதுக்கு வந்துடுது. You know why? The moment it sees you go out of the room, it starts crying. It starts showing it is, anxiety. It wants the mother to be right there. If somebody comes and carries, it doesn't allow. So these are the ways, it shows its disapproval and unhappiness. இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க அந்த குழந்தை இருக்கிற இடத்துல இருந்து நீங்க தள்ளி விலகி போகும்போது அந்த குழந்தை அழக்கூடியதா இருக்கும். அது எதை காண்பிக்குதுன்னா, வேற யாரோ தூக்குறத அந்த குழந்தை அனுமதிக்காது. நீங்க அந்த இடத்துல இல்ல அப்படின்றது அதால ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம், ஏத்துக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த குழந்தை அழுகை மூலமா தெரியப்படுது. So like this, it starts showing its own personality. And we think, that's so cute. We don't help the child. We think it's a baby. And that's where everything starts. அது இந்த குழந்தையோட பர்சனாலிட்டி, அதாவது அதனுடைய ஆளுமை தன்மையை காண்பிக்க கூடியதாக இருக்குது. நம்ம நினைச்சுப்போம் அந்த குழந்தை அழகு, ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கே பாக்குறதுக்கு, அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா அது நல்ல விஷயம் அப்படின்றது நினைக்க கூடாது. ஏன்னா அந்த குழந்தையை நம்ம சரி செய்யக்கூடிய விஷயமாக அது இருக்கு. Okay, so the main important thing as a mother in that case is, even from that month, it is important to train a child. ஒரு தாயாகிய நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மாதத்திலிருந்து அந்த பிள்ளைய நம்ம பயிற்சி கொடுக்கக்கூடிய வேலை நம்முடைய வேலையாக இருக்கு. In fact, even from the 3rd month itself, if the mother has a schedule, the child also can grow and learn in a way it can understand when to do what to do.
அந்த குழந்தைக்கு 3 மாதம் இருக்கும் போதே நமக்கு வந்து ஒரு நேர பட்டியல் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கும் தெரியும் எப்ப எதை செய்யணும் அப்படின்ற ஒரு பக்குவத்துல அந்த குழந்தையும் வளர்க்கப்படதா இருக்கும். Some of you might feel like, oh, I can't relate to this. How can you say this? But let's see what the Bible says. See in Proverbs 22:6. நீங்க சில பேர் நினைக்கலாம், ஐயோ என்னால இதை ஒத்து பார்க்க முடியலையே, நான் இப்படி இல்லையேன்னு யோசிக்கலாம். ஆனா நம்ம வேதத்துல இருந்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் அதிகாரம் 22 வசனம் 6. நீதிமொழிகள் அதிகாரம் 22 வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். What a wisdom God has. Huh? He says when they are very tiny, toddlers, teach them so that even when they grow old, they will not let go what you have taught them. எவ்வளவு ஒரு அற்புதமான வசனம் பாருங்க. பிள்ளையானவன், சிறு குழந்தை அப்படின்ற பருவத்திலேயே அவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. அப்போ அவங்க பெரியவங்களான பிறகு கூட அவங்க கத்துக்கிட்ட விஷயத்தை விடாமல் இருப்பாங்க அப்படின்ற வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். See, when God created them as that tiny little baby, he created with a heart that is like a sponge. You know, whatever you put in, it sucks inside. And that's what it does. தேவன் எப்படி படைத்திருக்கிறார் என்றால், அந்த சிறு பிள்ளையினுடைய, சிறு குழந்தைகளுடைய இருதயம் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு. நீங்க என்னெல்லாம் அந்த இருதயத்துல போடுறீங்களோ அது அப்படியே உறிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த சிறு குழந்தைக்கு இருக்கு. They soak up everything you say, they learn quickly and they adapt quickly. நீங்க என்னெல்லாம் சொல்லி தரீங்களோ, நீங்க என்னெல்லாம் பேசுறீங்களோ, அந்த குழந்தை வந்து அப்படியே உறிஞ்சிக்கிட்டு அந்த விஷயத்துக்கு ஏத்தாப்படி அவங்கள பழகிக்கிறவங்களா இருக்காங்க. Sometimes, you know, I have heard parents say, oh, that's a baby, adukku onnum puriyadu theriyadu, you know, it's so small, it's okay for me, whatever I want I can talk. And you know, adults sit and talk, they're thinking the baby is playing in a corner. No, but actually the baby is listening to everything. All our, you watch a TV, maybe you sing a song, maybe you use bad language at home, maybe you're talking bad against somebody, but you think the baby doesn't understand, but actually the baby is learning everything what we are doing. What happened? Okay, now okay. Everybody heard? Sorry, Ravina? Yeah, sorry. இப்ப அன்மியூட் பண்ண முடியுது சார். Thank you. இப்போ நம்ம நினைக்கிறோம் சிறு பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது, அது ஒரு சின்ன குழந்தை, she doesn't know anything, she can't say anything, she cannot understand what I'm saying அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அந்த சிறு பிள்ளைக்கு எல்லாமே தெரியும். நீங்க பேசுறத ஒவ்வொன்றும் அந்த குழந்தை ஆழமா கவனிச்சுக்கிட்டே இருக்குது. நீங்க நினைக்கலாம், ஓ அது நான் என்ன வேணா பேசலாம், என்ன வேணா பண்ணலாம். ஒரு தவறான வார்த்தைகளோ நம்ம பேசும்போது அந்த குழந்தை சீக்கிரமா கத்துக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கிறது. See, when it is young, very young, you know, the parent's job as a mother is that we can teach it, you know, to instruct the baby, you know, to show some routine, you know, to install the importance of life. You know, start doing it when they are really, really small. அந்த குழந்தை வந்து ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே என்ன அவங்க மனசுல நீங்க போடணுமோ முக்கியமான விஷயங்கள் எதுல நீங்க பழக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க அந்த சின்ன பிள்ளை பருவத்திலே நீங்க அவங்க மனசுல போடக்கூடியவங்களா இருக்கணும். See, when we do that, it will not depart. It will become a practice. Whether it understands or not, it becomes a practice. And then it will start realizing the importance of what we instructed them. நீங்க வந்து அந்த சின்னது ஒரு பழக்கமாக மாறிடும். அந்த பழக்கம் என்ன ஆகும், அவங்க பெருசான பிறகு கூட அதை விடாமல் இருப்பாங்க. அதனால நம்ம இப்பவே போடுறது, நம்ம என்ன சொல்லி கொடுக்கணுமோ அதை சின்ன வயசுல சொல்லி. There are small things and there are big things that we need to teach our children. Small things, for example, like brushing teeth, you know, and then eating food, you know, whatever we give, ask them to eat, including vegetables, everything. You know, not say that, oh, my child doesn't like this, so I don't give. No, you know, you teach a child
what and how it needs to do things. And then, ask them not to waste food, ask them to clean up the room. These are very small things that we can train our child when they're very small. நம்ம ரெண்டு விதமான விஷயங்கள் பிள்ளைங்களுக்கு கத்து கொடுக்கணும். ஒண்ணு சின்ன விஷயம் இருக்கு, இன்னொன்னு பெரிய விஷயம் இருக்கு. சின்ன விஷயங்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பல் தேய்க்கிறது நம்ம கத்து கொடுப்போம், அவங்களே சாப்பிடறதுக்கு நம்ம கத்து கொடுப்போம், அதுக்கப்புறம் காய்கறிகளை நம்ம சாப்பிடறதுக்கு சொல்லுவோம். ஒருவேளை நீங்க வந்து இதெல்லாம் என் குழந்தை சாப்பிடாது அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம பழக்கப்படுத்துறதுதான் எல்லாமே அடங்கி இருக்கு. நம்ம சின்ன விஷயங்களை ஒவ்வொன்னா அவங்களுக்கு பழக்கப்படுத்தணும். Now big things also we can teach, like being wise with the money, not to be a spendthrift, not value from where the money comes, being grateful for what we have, showing kindness, respecting elders. Yes, Pravina. நம்ம சின்ன விஷயத்துல பார்த்தோம், இந்த இடத்தை கூட தூய்மையாக வச்சுக்கணும்ன்ற விஷயமும் கத்து கொடுக்கணும். பெரிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பணத்தை வந்து மதிக்கக்கூடியவங்களும் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத கத்துக்கணும். பெரியவங்களை மதிக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்லி தரணும். எப்படி அவங்க இன்னும் நிறைய காரியங்கள் பெரிய விஷயங்களையும் நம்ம அவங்க மதிக்கிறது, நம்ம பெரியவங்களை மதிக்கிறது, பணத்தை கையாளுற விதம், இதெல்லாம் நம்ம சொல்லி தரணும். Showing God's love to people, serving in the church, reading Bible, having individual prayer, these are all big things that we need to teach to our children. அவங்க வந்து தேவனுடைய ராஜ்யத்துல அவங்க எப்படி இருக்கலாம், அவங்க வந்து வேதாகமம் படிப்பதும் ஜெபிப்பதும் அந்த தேவனுடைய ராஜ்யத்துல அவங்க செய்யக்கூடிய காரியங்கள், அவங்க முன் வரக்கூடிய காரியங்களை நம்ம சொல்லி கொடுக்கலாம். இதெல்லாம் பெரிய விஷயமாக இருக்கிறது. But for them to do all those things, we as a mother should be a role model for that. இதெல்லாம் ஒரு பிள்ளை செய்யணும் அப்படின்னா ஒரு தாயாகிய நாம் அவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். If we don't read the Bible, if the child doesn't see us pray, if the child doesn't see us serving in the church, if the child doesn't see us respecting elders or being clean and all that, I don't think so any child will learn that. இப்போ தாயாகிய நம்ம வந்து ஒரு ஜெபிக்காம, வேதம் வாசிக்காம, பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்காம, நம்ம இதெல்லாம் ஒரு முன்மாதிரியா இல்லைன்னா அந்த குழந்தையும் அதை செய்யக்கூடியதாக இருக்காது. We think, okay, I taught everything to the child. One day when it grows big, it'll become a disciple. It'll get its salvation. No. That the child has to have its personal relationship and personal understanding of God. Only then it will make the decision. So it is so important that you teach it from the baby days onwards. நம்ம யோசிக்கலாம், நான் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன், அந்த குழந்தை ஒரு நாள் ஒரு சீஷராக மாறிடும். இல்ல அப்படி நடக்காது. அது தேவனுக்கும் அந்த பிள்ளைக்கும் உள்ள தனிப்பட்ட உறவுமுறையை சார்ந்ததாக இருக்கிறது. நம்ம அந்த நாள் 1ல இருந்து, முதல் நாள்ல இருந்து அவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்கணுமோ அதை சொல்லி கொடுக்கக்கூடிய கடமை நம்முடையதாக இருக்கிறது. We see, in Psalms 127 also we saw how children are the best gift given to the parent. சங்கீதம் 127 வந்த ஒரு அற்புதமான ஒரு பரிசு பொருளாக தான் இந்த பிள்ளைங்க இருக்காங்க நம்ம வாசிச்சோம். Keep understanding that we are only the custodians and not the owners of the children. நம்ம வந்து இந்த பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய பராமரிப்பாளர்கள் அப்படின்னு தான் நம்மள சொல்லிக்கலாமே தவிர நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு சொந்தக்காரர்கள், நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. In fact, we have to give them back over to God because they are God's children and we are just somebody who's taking over them for a short time. அவங்க வந்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. நம்ம திருப்பி தேவனிடத்தில் அவங்கள நம்ம நிறுத்தக்கூடிய அந்த ஒரு பொறுப்பு தான் இருக்கிறோம். நம்ம இந்த உலகத்துல அவங்களோட கூட பயணித்து தேவனுக்கிட்ட நம்ம ஒப்படைக்கிற பொறுப்பு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. When he gave us, as it says in Acts, he has marked the boundaries where we should be born, which family and all that. And when the baby comes to us, it comes as a little tiny baby, pure in heart, pure in the soul.
And what it becomes as the days goes by, it's completely the hand of the parent. I am so sorry to say that we are responsible for everything the child behaves. இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தேவன் அவர்களுடைய குடியிருப்பின் எல்லையும் அந்த காலத்தையும் குறித்திருக்கிறார் நம்ம வாசிக்கிறோம். எந்த குடும்பத்துல இந்த குழந்தை இருக்கணும் அப்படின்றது தேவன் போடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஆனா தேவன் நம்ம கிட்ட அந்த குழந்தை ஒரு சிறு குழந்தையாக கொடுக்கும் பொழுது அதுக்கு ஒரு பரிசுத்த இருதயத்தோடு, சுத்தமுள்ள இருதயத்தோடு நம்ம கிட்ட கொடுக்கிறார். ஆனா ஒரு விஷயம் நம்ம கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கும், அந்த பிள்ளை வளர்ந்து எப்படி ஒரு ஆளாகுதோ அந்த விஷயம் பெற்றோர்களாகிய நம்முடைய பொறுப்பாக அது இருக்குது. Okay, remember, we have to give back to God, and how we give back reflects what you have done to that child. ஒன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நாம அந்த குழந்தைகளை தேவனுக்கு முன்பாக நிறுத்தக்கூடிய அந்த பொறுப்புல இருக்கிறோம். அந்த தேவனுக்கு முன்பாக நம்ம திருப்பி அவர்கிட்ட கொடுக்கும்போது நம்ம என்ன சொல்லி கொடுத்திருக்கோம் அப்படின்ற விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும். Genesis 22 verse 4. ஆதியாகமம் அதிகாரம் 22 வசனம் 4. You know, this is a story of Abraham and Isaac, and what happens is Isaac is, going to give a son back to God on the altar. Okay, let's read first. இது ஆபிரகாம் ஈசாக்கினுடைய கதையாக இருக்குது. அந்த ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்துல அவர் அந்த இடத்துல படைக்கக்கூடியவரா இருக்காரு. எப்படி அவர் தேவனுக்கு திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு இருக்கிறது நம்ம வாசிக்கலாம். We all know the story. I'll just read that one verse. Please go ahead and read that. இந்த நம்ம எல்லாருக்குமே அந்த கதை தெரியும். இந்த ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 22 வசனம் 4. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 4வது வசனம். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். Now this shows the incredible faith of Abraham. God is telling him, give your son as a sacrifice. He is taking him for a sacrifice, but even before he can climb Mount Moriah, he is telling his servants, I will come back with the son. Please be waiting here. What an incredible faith this man has. இங்க நம்ம பாக்குறோம், ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்க எடுத்துட்டு போற ஒரு இந்த விஷயத்தை நம்ம பாக்குறோம். அவருக்கு அற்புதமான, நம்ம நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு விசுவாசத்தை நாம் ஆபிரகாம் இடத்துல பாக்குறோம். ஏன்னா அவர் அந்த ஓரியா மலையில போய் அந்த பலி கொடுப்பதற்கு முன்பாக அந்த கீழே அவங்க வேலைக்காரன் கிட்ட சொல்றாரு, நீங்க கழுதையோட இங்கே இருங்க, நான் போய் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விசுவாசம் அவரிடத்தில் காணப்படுறதை பாக்குறோம். Our faith also goes to the children. If you see, Isaac didn't say anything. He went along with his father. Probably he tied him up, put him on the, on the wood. He still is asking, where is the sacrifice? And you know the story, how God provides a lamb. Now, for him, the son must be thinking, my father said we both will come back, but here he is trying to do it. How much the father must have gone through, but still he trusted. Sister, this is a great lesson for us to learn. We gotta trust God in everything, in good times or bad times. We have to trust God. நம்முடைய விசுவாசம் நம்ம பிள்ளைங்களுக்கும் தொற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இங்க என்ன நம்ம பாக்குறோம்னா, ஆபிரகாம் அந்த ஈசாக்க பலி கொடுக்க போகும்போது நம்ம திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஈசாக்கும் அது அவரோட கூட போகும்போது அந்த பலிபீடத்துல அந்த கட்டைகளோட சேர்ந்து ஈசாக்க ஆபிரகாம் கட்டுறாரு. அப்ப அவர் கேட்கிறாரு, பலிக்கு ஆடு எங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா கூட தேவன் நமக்கு தருவார் அப்படின்னு ஆபிரகாம் சொல்றத அவர் அந்த இடத்துல அமைதியா இருக்கிறத பாக்குறோம். நம்ம அந்த கதை தெரியும், எப்படி தேவன் அவங்களுக்கு அந்த ஆடை பலி கொடுப்பதற்கு கொடுத்தாரு அப்படின்றத பாக்குறோம். அப்போ தகப்பனுடைய விசுவாசம் எப்படி இந்த பிள்ளைக்கும் வரக்கூடிய காரியமா இருக்கிறது நம்ம வாசிக்கிறோம். Every action of us, we all know Newton's law, there is an equal and opposite reaction. Our faith, make sure that our children also hold on to this amazing living God. நம்ம அந்த
நியூட்டன் அப்படின்ற ஒரு விதிமுறை என்னன்னா, நம்ம செய்கிற ஒரு செயலுக்கும் அதுக்கு ஒரு நேர்மறை எதிர்மறையான ஒரு பாதிப்பு அதுக்கு இருக்கும்ன்றத நம்ம வாசிக்கிறோம். இங்க பார்க்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு பிரதிபலத்தை பாக்குறோம். You know, if a child gets to see the mother praying all the time, every little opportunity, bringing God into that situation, the child is growing within the heart, understanding, I need to call this God into my life also. ஒரு விஷயம் என்னன்னா, எந்த சூழ்நிலையிலையும் ஒரு தாய் வந்து அந்த அம்மா அவங்க ஜெபிச்சுட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளெல்லாம் என்னெல்லாம் தேவையோ அவங்க அடிக்கடி தேவனிடத்தில் ஜெபிக்கிறத விஷயத்த அந்த குழந்தை பார்க்கும்போது அந்த குழந்தை, ஓ இந்த கடவுள் எனக்கு தேவை, நானும் அவரிடத்துல போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த குழந்தை அந்த தாயின் மூலமாக கத்துக்கொள்ளும். Now, I remember when I was in college exams, the last exam, I became very, very sick to the point I was like throwing up, and I was so sick. And my house was in Avdi, my college is Ethiraj, and it's a long distance to travel. And those days there were only trains and buses, and it was so difficult for me to travel and go. But my mom said one word before going: from the time you leave this house until you come back to this house, I'll be on my knees praying for you, and you will do well. Don't fear. நான் வந்து காலேஜ் படிக்கும் பொழுது என்னுடைய கடைசி எக்ஸாம் நேரத்துல ரொம்ப எனக்கு உடல்நிலை சரியில்லாம போயிட்டுது. எனக்கு வந்து அப்ப பார்க்கும்போது ரொம்ப நான் பலவீனம் அடைந்து இருக்கும் பொழுது நான் எப்படி நான் காலேஜுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. ஏன்னா எங்க வீடு ஆவடியில இருந்தது, என்னோட காலேஜ் எத்ராஜ் காலேஜ். அவ்வளவு தூரம் நானு அந்த நேரத்துல வரணும்னா ஒண்ணு ட்ரெயின் இல்லாட்டி பஸ் தான் நான் வரணும். நான் எப்படி போவேன் அப்படின்ற சூழ்நிலை இருக்கும் பொழுது நான் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்பாக எங்க அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீ போயிட்டு வர வரைக்கும் நான் முழங்கால் படிட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்க. Now that is the exam I got the highest mark. I almost stopped in my class. That always is a memory that will carry how my mom's prayer saved me, and that helped me to get my my UG to complete everything. அந்த ஒரு பரீட்சையில தான் நான் அதிகப்படியான ஒரு மதிப்பெண்கள் பெற்றிருந்தேன். அது எப்படி சொன்னா, ஒரு கிளாஸ்லயே நான் முதல் வரக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு பாடத்துல தான் வாங்கி இருந்தேன். இப்ப நான் யோசிச்சு பார்க்கும்போது என்னுடைய காலேஜ் படிப்பை நான் முடிக்கிறதுக்கு ஒரு வெற்றிகரமா அமையறதுக்கு என்னுடைய தாயினுடைய ஜெபம் ஒரு காரணமாக இருக்கு அப்படின்னு என்னைக்குமே அது என் நினைவிலேயே இருக்கும். When you send your child outside the house, or put into bed, or before eating food, or even new clothes, you just pray, and when you pray, the child learns to be grateful. It's not only grateful to God, but it's also grateful to you through its life. நீங்க ஒவ்வொரு செயல் செய்வதற்கு முன்பாக நீங்க ஜெபிக்கணும். ஒருவேளை நீங்க சாப்பாடு கொடுக்கறதா இருக்கலாம், நீங்க குழந்தைய படுக்க போறதுக்கு முன்பாக, ஒரு புது ஆடை நீங்க உடுத்துறதுக்கு முன்பாக, ஒவ்வொரு செயல் செய்வதற்கு முன்பாக நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த குழந்தை என்ன கத்துக்கும்? தேவனுக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும்ன்ற விஷயத்தை கத்துக்கிறது மட்டும் இல்லாம உங்களுக்கும் அந்த குழந்தை நன்றியுள்ளவர்களாக இருப்பதற்கு கற்றுக்கொள்வார்கள். Interestingly, there are 3 parents in the New Testament and who desperately came to Jesus, begging him, pleading with them to save their children. இந்த புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம் 3 விதமான சுவாரஸ்யமான ஒரு பெற்றோர்களை நம்ம பார்க்கிறோம். அவங்க ரொம்ப தீவிரமா இயேசு கிட்ட வந்து என்னுடைய பிள்ளைங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம வாசிக்கலாம். We know the story of Jairus. He came to ask for his daughter, 12 years old daughter. Then we know the father who begged Jesus to help his son who had epilepsy fits. And then we see a mother, who is begging Jesus for her demon-possessed daughter. All 3 pleaded to Jesus. இந்த 3 விதமான பெற்றோர்கள் நம்ம பார்க்கிறோம். முதலாவது யவீரு வந்து அவங்க மகளை குணப்படுத்தும்படி இயேசு கிட்ட வராரு. இரண்டாவதாக ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு வந்து அந்த வலிப்பு வாத நோய் இருப்பதற்கு அதுல குணமாக்கணும் அப்படின்னு வராரு. மூணாவது ஒரு தாய் வந்து அந்த பிள்ளைய காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இயேசு கிட்ட அந்த தீவிரமா அந்த 3 பெற்றோர்கள் வருகிறத நம்ம பார்க்கிறோம். Our children need to learn, sisters,
that we cannot protect 24/7 our children. We cannot protect them from harm or danger or, evil people. All we can do is we got to take them to Christ. We need, we want them to trust God with our children. சகோதரிகளே, எல்லா நேரமும் 24 மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் நம்மால அந்த குழந்தைகளை ஒரு தீமையில் இருந்தோ ஏதாவது ஒரு ஆபத்தில் இருந்தோ நம்மால காப்பாற்ற முடியாது. அவங்களை தேவனிடத்தில் போகணும், தேவன் மட்டுமே அவங்கள எல்லா விதத்துல இருந்து காப்பாற்ற முடியும்ன்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும். Parent has a choice, either fear or faith. பெற்றோர்களுக்கு 2 நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு பயத்தோடு இருக்கக்கூடிய பெற்றோர்கள், இல்லாட்டி விசுவாசம் உள்ள ஒரு பெற்றோர்களா இருக்க வாய்ப்பு. God has a heart for hurting parents because he himself is a father, the perfect father. How can he not understand what we go through? ஒரு மனசுல காயப்பட்ட பெற்றோர்களுக்காக தேவன் இயங்கக்கூடியவராக இருக்கார். ஏன்னா அவர் நமக்கு ஒரு ஆறுதலின் தகப்பனாக இருக்கார். அவரால் எப்படி நமக்காக உணர்ச்சி இல்லாம அவரால் எப்படி இருக்க முடியும்? Maybe you think, oh, the teacher is not treating my child bad. God knows it. Take it to God. Maybe oh, that kid is not treating my child properly. Take it to God. In every situation, take along the child to God. So the child learns the greatest blessing that you can give towards us. I have a father who watches me 24/7. நீங்க ஒவ்வொரு விஷயம், ஒருவேளை உங்களுக்கு மனசு கஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம். என்னன்னா, அந்த பள்ளிக்கூடத்துல அந்த ஆசிரியர் என் பிள்ளையை சரியாக நடத்தல, இல்லாட்டி இன்னொரு குழந்தையோ இன்னொரு பிள்ளைங்க என் குழந்தைய சரியா நடத்தல அப்படின்ற காயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்க அந்த விஷயத்தை தேவனிடத்தில் எடுத்துட்டு போங்க. எப்படின்னா, உங்க பிள்ளைங்களோட சேர்ந்து நீங்க தேவனிடத்தில் அந்த விஷயத்துக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த பிள்ளையும் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கக்கூடியதாக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தேவனை சார்ந்து வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயத்தை பிள்ளைங்க கத்துப்பாங்க. Now, many times as mothers, especially, we want to protect a child. So what we do, we fight for the child. And so we don't allow the child to learn how to defend itself. ஒரு தாயாகிய நாம எப்பவுமே என்ன பண்ணணும், நான் குழந்தை எப்பவுமே நான் பாதுகாக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்துக்காக நாம சண்டை போடக்கூடியவங்களாக இருப்போம். அப்ப அந்த குழந்தை அந்த விஷயத்த பார்க்கும்போது எப்படி தானே தன்னை பாதுகாக்கணும்ன்ற விஷயத்தை கற்றுக்கொள்ளாம உங்களால அது பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கு. There are 2 kinds of parents. One is that a paranoid parent or a pessimistic parent. 2 விதமான பெற்றோர்கள் இருக்கிறாங்க. பேரனாய்டு அப்படின்றது எல்லாருமே எனக்கு எப்பவுமே தீங்கு செய்துட்டே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மனப்பான்மை, அப்படின்னு ஒரு கற்பனையோடு கூட இருக்கிற ஒரு பெற்றோர்களாக இருக்காங்க. இன்னொருத்தவங்க எல்லாமே அனுமதிக்கக்கூடிய ஒரு பெற்றோர்களாக இருக்கிறாங்க. What does a paranoid parent do? So fearful of everything that the parent is pushing itself to do, I will take care of you, I'll protect you, I will provide you, I am there for you all the time. That's what a paranoid parent teaches a child. அந்த பேரனாய்டு பெற்றோர்கள், அதாவது யாரோ எப்ப பார்த்தாலும் எனக்கு தீங்கு செய்துட்டே இருப்பாங்க அப்படின்ற ஒரு மனப்பான்மை உள்ள பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இருக்க உனக்கு நான் காப்பாத்துறேன், நான் எல்லாமே உனக்கு செய்திருவேன் அப்படின்றதுதான் அந்த குழந்தைக்கு அவங்க சொல்லி கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. They don't realize that if I discipline my child, that it might start becoming so hurt. I want to just make sure I only give hugs and kisses. I don't want to do any discipline for this child. It will get hurt, right? So we won't discipline ourselves. We don't allow others also to discipline our children. And the result is we know what happens to the child. நம்ம எப்படிப்பட்ட பெற்றோர்களாக இருப்போம்னா, அப்படி இருந்தா என் குழந்தைய நான் எந்த ஒழுக்கமும் படுத்த மாட்டேன், நான் அந்த குழந்தைய அரவணைப்பு கொடுப்பேன், முத்தம் கொடுப்பேன். ஆனா ஐயோ அந்த குழந்தைக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படக்கூடாது, அதனால நான் எந்த ஒழுக்கப்படுத்துதலும் என்னிடத்துல இருந்து வராதுன்னு நம்ம இருப்போம். நம்மளும் ஒழுக்கப்படுத்த மாட்டோம், மற்றவங்க ஒழுக்கப்படுத்துவதற்கு நம்ம அனுமதிக்க மாட்டோம். Sisters, we have to understand discipline is an expression of love. சகோதரிகளே, நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஒழுக்கப்படுத்துதல் அவங்கள நம்ம கண்டிப்பாக இருக்கிற ஒரு விஷயம், அது அன்பின் பிரதிபலிப்பாக இருக்கிறது. When you discipline a child, the child knows how to handle itself.
நீங்க ஒரு பிள்ளையை ஒழுக்கப்படுத்தும் பொழுது அந்த குழந்தையால நான் எப்படி என்ன பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த குழந்தை கத்துக்கும். You know, in these three parents we see they're coming to Jesus pleading, and you know, Jesus never sends them empty handed, especially when a parent is pleading for the child. God ears are very attentive, sisters. இந்த மூன்று பெற்றோர்கள் இயேசுவினிடத்தில் வரும் பொழுது அவங்கள அவர் வெறும் கையா அனுப்பல. சோ சகோதரிகளே, நாம் தேவனிடத்தில் போகும்போது அவர் கண்டிப்பாக நமக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். You know, we need to raise our children in a greenhouse of prayer and strengthen them from their mind, their hearts, their bodies. In every form, we strengthen them. பெற்றோர்களாகிய நாம் அந்த பிள்ளைகளை ஜபம் என்னும் ஒரு பசுமையான வீட்டுல நம்ம அவங்கள வளர்க்கணும். அது அவங்களுடைய ஆத்மாவையும் சரி, உடம்பையும் சரி, அவங்களுடைய மனதையும் சரி பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. Lamentations 2:19. புலம்பல், Lamentations. புலம்பல் 2ஆம் அதிகாரம் வசனம் 19. புலம்பல் அதிகாரம் 2 வசனம் 19. எழுந்திரு, எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறெடு. Okay, it's so clear. You know, God says, just pour out your heart like a water before God. இது ரொம்ப தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய இருதயத்தை ஒரு தண்ணீரை எப்படி ஊற்றுவோமோ அப்படியாக உன் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக ஊற்றி விடு அப்படின்னு தெளிவாக கொடுத்திருக்கு. If a child is stubborn, if a child is not willing to listen, or if a child maybe has grandparents within the house, or maybe the father doesn't discipline them properly, you're going through some struggles. It doesn't matter. You take it to God first. உங்களுக்கு கேட்கல, நீங்க சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியலனாலும் சரி, ஒருவேளை அவங்களுடைய தாத்தா பாட்டி கூட இருந்து அவங்களுடைய பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் சரி, இல்லாட்டி இன்னொரு விஷயம் உங்க கணவர் அவங்கள ஒழுக்கப்படுத்தல அப்படின்ற எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்க தேவனிடத்தில் அந்த விஷயங்களை எடுத்து செல்லணும். Suppose a child is very hyperactive or they're exasperating us. We take it so personal, and we want to be that paranoid parent, and then we try to avoid, and finally it will burst, and then we will beat the child black and blue, and we feel so ashamed of the child. We don't have to go there, sisters. நம்ம அந்த சில நேரத்துல அந்த பேரனாய்ட் பெற்றோர்கள், அதாவது எல்லாமே எனக்கு தீங்கு நடக்குது அப்படின்னும் போது உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை ரொம்ப ஒரு ஹைப்பர் ஆக்டிவா எப்பவுமே சேட்டை செய்கிற பிள்ளைகளாக, எப்பவுமே உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குற பிள்ளைகளாக இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், திடீர்னு ஒரு கட்டத்துல நம்ம வெடிச்சு நம்ம அவங்களை போட்டு நல்லா அடி கொடுக்குறவங்களா இருந்து நம்மளே நம்மை பற்றி யோசித்து அவமானப்படக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும். Paranoid parents don't keep boundaries for their children. They allow the child to do whatever it wants, and actually it destroys their character. அந்த பேரனாய்ட் பெற்றோர்கள் ஒரு எல்லையே அவங்க பிள்ளைங்களுக்கு போட மாட்டாங்க. அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும் அப்படின்ற அனுமதி கொடுத்துட்டு அது அந்த குழந்தையை ஒரு அழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. Permissive parents, what they do is they allow the child, but they sit with the child and explain the child what went wrong or what went right. அந்த அனுமதிக்கிற பெற்றோர்கள் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க பிள்ளைகளை எல்லாமே செய்வதற்கு அனுமதிக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தையோட உட்கார்ந்து என்ன விஷயம் தவறா நடந்து போச்சு, எது சரியா நடந்து போச்சுன்ற விஷயத்தை அவங்களுக்கு விளக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. That's what is so important, sisters. We need to be parents who sit and help the child to be like an adult, teach what is right and what is wrong, and why we should not do that and why we should do that. நாம் அப்படிப்பட்ட ஒரு பெற்றோர்களாக இருக்கணும் சகோதரிகளே. அந்த குழந்தையோடு உட்கார்ந்து
இந்த விஷயத்துல எது தப்பா போச்சு, எது சரியாக நடந்தது அப்படின்ற விளக்கத்தை நம்ம கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். Proverbs 13 verse 24. நீதிமொழிகள் அதிகாரம் 30 வசனம் 24. Most of us know this by heart. இந்த வசனம் எல்லோருக்கும் நமக்கு மனப்பாடமா தெரியும். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 13. Okay, let me say, spare the rod and spoil the child. நம்ம அடிக்காம இருக்கும்போது பிள்ளையை நம்ம வந்து அழிக்கக்கூடியவங்களா இருக்கிறோம் அப்படின்னு பாக்குறோம். Interesting to see, we think the child will be hurt. We want to spare the child, but that's not what it is. What is important is when you discipline a child, you actually show how much you love and care the child. நம்ம நினைக்கிறோம் அந்த பிள்ளையை ஒழுக்கப்படுத்துறதோ அடிக்கிறதோ அது வந்து அவங்கள ஒரு காயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம அந்த ஒழுக்கப்படுத்தக்கூடிய விஷயம் தான் அந்த பிள்ளையை காப்பாற்றுகிறது அப்படின்னு நம்ம இங்க வாசிக்கிறோம். When the child is going through a healthy pain, we actually are helping the child. We are not hating the child. நம்ம அந்த குழந்தையை ஒழுக்கப்படுத்தும் போது நம்ம அன்பு செய்யறோமே தவிர நம்ம அந்த குழந்தையை வெறுக்கல. When a child is about to fall down, we don't stand and watch. We go and immediately catch hold of the child. That is what we are showing love. But the child might get hurt in its hand. It might pain. But we don't say, it's painful. That's why I didn't, hold you. I don't think so. We do that. That is the same way. Even when we go wrong, God corrects us. And we got to accept it as like, God is correcting me. Maybe I did all this before. Now I'm learning. Let me change. ஒரு குழந்தைக்கு அடிபட்டு காயம் ஏற்படும் போது நம்ம வந்து அந்த குழந்தை உடனே போய் தூக்கக்கூடியவங்களா இருக்கும். நம்ம வந்து அப்படியே விட்டுட்டு ஐயோ அப்படின்னு நம்ம இல்லாம இருக்கோம் இல்லையா? அதே போலதான் நம்ம தேவனுடைய விஷயத்திலும் நம்ம தவறு செய்யும் போது தேவன் நம்மை ஒழுக்கப்படுத்தக்கூடியவரா இருப்பார். As parents, we do this. God is giving us, to discipline. பெற்றோர்களின் நாம் Yes, the discipline is given to us by God. நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒழுக்கம் கூட தேவனிடத்துல இருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. No, actually, the action of discipling a kid is in the hands of parents. It is not in the hands of teachers, neighbors, grandparents, aunts and uncles, nobody. Only a parent has to disciple or discipline a child. ஒரு பிள்ளையை ஒழுக்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுடைய தாத்தா பாட்டியோ அவங்களுடைய ஆண்டியோ அவங்கள சார்ந்த விஷயம் கிடையாது. பெற்றோர்களாகிய நம்மை சார்ந்த ஒரு விஷயமாக தான் அது இருக்கு. Sometimes I hear most of us saying, I don't spank my child. My daughter keeps asking me, every time she sees a child in the church, not rebel, very rebellious, not wanting to do what is right. The parent is just simply watching. And then she comes to me and asks, Ma, when we did this, how much spanking we got? Why is that not doing it anymore in the church now? What is going wrong? நம்ம சபையில பாக்குறோம், நம்ம வந்து பிள்ளைகளை ஒழுக்கப்படுத்தாம இருக்கிறோம், அவங்க தவறு செய்யும் போது அடிக்காம இருக்கிறோம். ஏன்னா என்னுடைய மகள் அதை பார்க்கும் பொழுது நிறைய பிள்ளைங்க ரொம்ப வந்து கீழ்ப்படியாம அவங்க வந்து கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயத்த பார்த்துட்டு, ஆனா பெற்றோர்கள் அமைதியா அப்படியே கவனிச்சுட்டே இருக்கிற விஷயத்த பார்க்கும்போது என்னுடைய மகள் வந்து என்கிட்ட கேட்பாங்க, அம்மா நாங்க தவறு செய்யும்போது நீங்க எவ்வளவு வந்து அடி கொடுத்திருக்கீங்க, ஒழுக்கப்படுத்திருக்கீங்க, இப்ப என்ன தவறா போயிட்டு இருக்கு, ஏன் அந்த இப்ப இருக்கிற பெற்றோர்கள் அவங்க ஒழுக்கப்படுத்துறது இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. It's interesting. They say, now, this new trend of, families are saying we should not spank the kid. But if you want to listen to God's word, God says, you will spoil the child if you use the rod. Sisters, we got to take it to heart. I'm not saying beat them black and blue. I'm not saying show up your anger on Monday. No. There is a way how to help a child.
இப்ப நம்ம பாக்குறோம் ஒரு புது ட்ரெண்ட் என்னன்னா, நான் குழந்தைய நான் அடிக்கவே மாட்டேன், நான் எந்த ஒழுக்கப்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடியவங்களா இருக்கோம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அடிச்சு காயப்படுத்தி அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துங்க அப்படின்னு சொல்லல. ஆனா நம்ம எப்படி ஒழுக்கப்படுத்தணும்னு ஒரு முறை இருக்கு. அதை நம்ம கற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகளை ஒழுக்கப்படுத்தி சரியான முறையில் நம்ம வளர்க்கணும். See, when you are role modeling your child, the child understands first itself. And then you first tell your child, you warn your child. Third, you spank your child. And after spanking, you don't leave the child like that. You put your arms around the shoulder and then you allow it to cry because it is pain. Afterwards, you explain to them and then don't stop there. You ask the child to pray and ask God's forgiveness. When it asks God's forgiveness, it is understanding I did a mistake before God. நீங்க பிள்ளைகளை ஒழுக்கப்படுத்துற விதத்துல எப்படி இருக்கணும்னா, நீங்க முதலாவதாக ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். அந்த முன்மாதிரியான விஷயத்தை பார்த்து பிள்ளைங்களே கத்துப்பாங்க. ரெண்டாவது, அவங்க அதை மீறி தவறு செய்யும் போது நம்ம எச்சரிப்பு கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். அவங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடாதுன்னு. அந்த எச்சரிப்பையும் மீறி அவங்க செய்யறாங்கன்னா, அப்போ நம்ம அவங்கள அடித்து ஒழுக்கப்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். அப்போ அவங்க அடிச்சுட்டு நம்ம அப்படியே அவங்கள விட்டுறக்கூடாது. உங்களுடைய அரவணைப்பை கொடுத்துட்டு நம்ம தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத நம்ம அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கக்கூடியவங்களா இருக்கும்போது அவங்க கத்துக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. Now let me tell you one thing. If you're really angry or you're hurt, please don't discipline your child that time. You take time out, you calm yourself, and then you handle your child. நீங்க கோபத்தோட இருக்கும் பொழுது, உங்களுக்கு மனசு கஷ்டத்தோட இருக்கும் பொழுது, அப்போ நீங்க அந்த குழந்தையை நீங்க அடிக்க கூடாது. நீங்க உங்க மனசு சமாதானமாகி நீங்க ஒரு அமைதியா இருக்கிற நேரத்துல தான் அந்த குழந்தையை நீங்க ஒழுக்கப்படுத்தணும். You don't show your anger that you want to show to your husband or to your friends or other people onto your child. You are damaging your child. உங்க கணவன் மேலேயோ இல்ல மற்றவர்கள் மேலேயோ இருக்கிற கோபத்தை நீங்க குழந்தைய அடிச்சு நீங்க காண்பித்தீங்கன்னா அது குழந்தைக்கு ஒருபோது உதவியா இருக்காது. அந்த குழந்தையை அது அழிக்கக்கூடிய ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் அது அமையும். Okay, Ephesians 6 verse 4. It says, fathers, don't exasperate your children, bring them to God or instruct them to God. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் தகப்பன்களுக்கு சொல்லுது, பிள்ளைகளை நம்ம ரொம்ப அவங்க கஷ்டப்படும்படியாக நீங்க நடத்தாதீங்க அப்படின்னு அந்த வசனத்தை சொல்லிருக்கு. Do not provoke your child. அந்த குழந்தைக்கு கோபம் ஊட்டாதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. When they are disobeying, don't provoke them, because what will happen when you provoke, there will be a resentment that will grow inside their hearts. பிள்ளைகளை நீங்க கோபப்படுத்தும் பொழுது அவங்களுக்கு மன்னிக்க முடியாத ஒரு கசப்புணர்ச்சியை நம்ம ஏற்படுத்தி விடுவோம். They are also sinful. We got to accept that. We got to understand that. We got to help them so that there is no resentment within the family. அவங்க பிள்ளைகளுக்கு பாவம் இருக்கிறதுன்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் குடும்பத்துக்குள்ளாக எந்த ஒரு கசப்புணர்ச்சியும் மன்னிக்காத தன்மையும் இல்லாமல் இருக்கும். You tell the child, you know what? God wants you to honor your parents. Bring them back to God. And then they will understand, I am not doing things against my parent, I am doing against God himself. Let me be careful. அந்த பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்லி கொடுக்கணும்னா, பெற்றோர்களை கனப்படுத்த வேண்டும் அப்படின்ற விஷயத்தை நீங்க சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த பிள்ளைங்க புரிஞ்சுக்குவாங்க. என்ன புரிஞ்சுக்குவாங்க? நான் பெற்றோர்களுக்கு எதிராக நடந்தா அதை நான் அவங்கள அவமதிக்கிற விஷயம் கிடையாது, தேவனை அவமதிக்கிற அவருக்கு கீழ்ப்படியாம போகிறேன் அப்படின்னு அவங்களே அதை உணர்ந்து கொள்வாங்க. Don't become this powerful parent, abusive powerful parent, where what we do, we tell them, now children is saying that is being abusive to a child. நம்ம ரொம்ப ஒரு திடமான ஒரு பெற்றோர்களாக இருக்கணும்னா, அதாவது அவங்க கிட்ட நம்ம நான் சொல்றேன் நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளுடைய பவரை நம்ம அவங்க காண்பிக்கிற ஒரு பெற்றோர்களாக நம்ம இருக்கக்கூடாது. When you take the child back to God, and when the child is asking forgiveness from God,
and it in its heart it will understand, I made a mistake, I am taking responsibility, it is not my parents' fault or it's not others' fault. அந்த குழந்தையை நீங்க தேவனிடத்தில் எடுத்து நான் சென்று தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிற விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை புரிஞ்சுக்கும், ஓ இது மற்றவங்களுடைய குறையோ அவங்க மேல இருக்கிற பிரச்சனை கிடையாது, இது என்னுடைய குறை, நான் தான் தேவனிடத்துல இருந்து மன்னிப்பு கேட்டு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த பிள்ளைங்க கத்துக்குவாங்க. I have made that mistake a lot of times, you know. Sometimes, you know, my own expressions when I see in the mirror, I'm like, my goodness, I am like a terror for them. You know, my mirror itself shows me how, you know, I am a terror. No wonder the child, you know, cringe and, you know, become so insecure and fearful. And I don't think so anybody wants to do that. என்னுடைய கண்ணாடி என்னை பிரதிபலிக்க கூடியதாக இருக்குது. அந்த கண்ணாடி பார்க்கும் பொழுது ஐயோ மத்தவங்களை பயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் முகத்துல இருக்கே அப்படின்ற நான் யோசிச்சேன். அப்போ அந்த குழந்தை எவ்வளவு பயந்து போய் இருக்கும். அதனால நம்ம வந்து பயத்தை திணிக்கிறவங்களா நம்ம இருக்கக்கூடாது. Okay, Titus 2 verse 7. தீத்து 2வது அதிகாரம் வசனம் 7. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. Okay, there is nothing else we have. I have to be an example. If I raise my voice, shouting, screaming, fighting husband and wife, and, you know, picking up quarrels with the neighbors, my child also learns to imitate me because I am setting a bad example. நாம் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் இந்த வசனத்துல பாக்குறோம். ஒருவேளை நம்ம எதுக்கு எடுத்தாலும் கூச்சல் போட்டுக்கிட்டு கத்திட்டு நம்ம சொல்றோம்னா குழந்தைகிட்ட, இல்லாட்டி நம்ம கணவரோட சேர்ந்து எப்பவுமே நமக்கும் அவங்களுக்கு ஒரு வாக்குவாதம் பிரச்சனையுமா இருக்குது, இல்லாட்டி பக்கத்து வீட்டுக்காரோட நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம்னா அந்த குழந்தையும் அந்த பிள்ளைங்களும் வளர்ந்து வரும்போது அந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட நம்ம கத்துக்குவாங்க. Sometimes ஐயோ நான் அப்படிலாம் கிடையாது, நான் ரொம்ப சைலண்ட்பா. But inside, we sit with husband and wife and related friends. We keep slandering about other people. That means we are teaching our child we can do that within the four walls of a house. நம்ம யோசிக்கலாம், ஐயோ நான் இப்படி இல்ல, நான் ரொம்ப சைலண்டா இருக்கேன்னு யோசிக்கலாம். ஆனா நம்ம வந்து கணவரோட உட்கார்ந்து பேசும்போது மற்றவர்களை பற்றி குறை சொல்லி கொண்டே இருப்போம். அந்த குறை சொல்லும் விஷயத்த குழந்தைகளும் கவனிச்சுட்டே இருக்காங்க. அவங்களும் கூட நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை பத்தியும் மற்றவங்களை பத்தியும் புறம் கூறுதல் குறை சொல்லுதல் செய்யறது சரிதான் அப்படின்ற விஷயத்த அவங்க கத்துப்பாங்க. 1 Peter 5:3. 1 பேதுரு அதிகாரம் 5 வசனம் 3. 1 பேதுரு அதிகாரம் 5 வசனம் 3. சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். Very simple. We have to be modeling because Jesus modeled himself to us. When Jesus modeled to us, we need to model to our children. As simple as that. But that's the most difficult thing. But I think if Jesus had put it in the Bible, then we need to follow that, sisters, if we remember to make our children successful. இந்த விஷயம் எளிமையா அந்த வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இயேசு எப்படி நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாரோ அப்படியாக நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கணும். எளிமையா கொடுத்துட்டாங்க. ஆனா அது எளிமையான ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. நிச்சயமா அது ஒரு கஷ்டமான விஷயம். அதற்காக நாம் போராடி நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் சகோதரிகள். Okay. So long you might have thought whatever, but let's see this verse. This is the most important. Deuteronomy 6:4-9. இவ்வளவு நேரம் நாம் வசனங்கள் வாசித்தோம். இந்த வசனம் மிகவும் முக்கியமான ஒரு வசனம். உபாகமம் அதிகாரம் 6 வசனம் 7. 6 verse 4-9. 6 அதிகாரம் 6 வசனங்கள் 4 முதல் 9 வரை. உபாகமம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும்
வழியில் நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. You know, our children are naturally sinful, like us. So, it is important for us to teach what is unnatural. What is unnatural? You know, what here the Bible said in this verse, where, you know, it's like when you're sitting, when you're standing, when you're walking, when you're sleeping, every time we got to put God into our lives. இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு முக்கியமானதாக இருக்கு. நாம் எப்படி ஒரு பாவிகளாக இருக்குமோ, இயற்கையாகவே நம்ம பாவிகளா இருக்கோமோ, அப்படிதான் நம்ம பிள்ளைகளுக்கும் பாவம் இருக்கும். அது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். ஆனா இந்த இடத்துல நம்ம இயற்கைக்கு மாறாக நம்ம எப்படி இருக்கிறது, எப்படி நடந்துக்கணும்ன்றது வசனம் சொல்லுது. நம்ம உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் சரி, நிற்கும் பொழுதும் சரி, நடக்கும் பொழுதும் சரி, படுத்திருக்கும் போதும் சரி, தேவனை பற்றிய அறிவை நம்ம சொல்லி கொடுக்கணும். அந்த ஒரு விஷயம் தான் இயற்கைக்கு மாறாக அவங்கள நடத்தக்கூடியதாக இருக்கும். You know, lying, getting angry, using languages, you know, punching one another. When the kids do that, don't lose heart. Don't, you know, give up on them. That's a natural way. What is natural? You know, bringing them towards God. You keep training them to the point that one day it becomes their way of life. நீங்க பிள்ளைங்கிட்ட பாப்பீங்க, அவங்க பொய் சொல்லக்கூடியவங்களாகவும், அடிக்கக்கூடியவங்களாகவும், குத்தக்கூடியவங்களாகவும், தவறான வார்த்தைகளை சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது ஒரு இயற்கையான ஒரு விஷயம் தான். எது இயற்கைக்கு மாறாக விஷயம்? அவங்க தேவனுடைய வார்த்தையின் படி நடப்பதுதான். நீங்க விட்டு கொடுக்காம, அவங்களை விட்டு கொடுக்காம, நீங்க காயப்படாம அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயத்தை நீங்க சொல்லி கொடுத்துட்டே இருக்கும் பொழுது, ஒரு நாள் நீங்க பாப்பீங்க தேவனுடைய வசனத்தின்படி நடப்பது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பழக்கமாக இருக்கும். அதுதான் அவங்களுக்கு ஒரு இயற்கையான ஒரு விஷயம் மாறி இருப்பதை பாப்பீங்க. Okay, till now we saw the first point of how to guide them. Now, second thing is, the first is training. The second is guiding them. How to guide them? முதலாவது அவங்களை எப்படி பயிற்சிவிக்கணும் அப்படின்றத பார்த்தோம். இரண்டாவது எப்படி அவங்களுக்கு நம்ம வழிகாட்டுதலாக இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். You know, we know God is our heavenly Father and He is a perfect Father, and that is our sole purpose, to be a guiding parent to our children. தேவன் நமக்கு பரலோகத்தின் தேவனாகவும் நம்முடைய பிதாவாகவும் இருக்கிறார். நாம் நம்முடைய பிள்ளைங்களுக்கு நம்ம தான் வழிகாட்டியாக நாம் இருக்கிறோம். See, as a perfect Father, God is willing to show us mercy, grace, and so many second chances we are getting. This is what we have to give as a parent to our children. தேவன் பார்க்கும் பொழுது அவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு பரிபூர்ணமான ஒரு தகப்பனாக இருக்கிறார். அவர் பரிபூர்ணமானவராக இருந்தா கூட நமக்கு கிருபையும் இரக்கத்தையும் நான் தவறு செய்யும் போது நமக்கு காமிக்கிறார். அதே விஷயத்தை தான் நம்ம பிள்ளைங்க கிட்ட நம்ம காமிக்கணும். அவங்க தவறு செய்யும் போது அந்த இரக்கத்தையும் அந்த கிருபையும் நம்ம கொடுக்கணும். Probably we didn't have good parents. It doesn't matter. But today we know our parent is God, and we want to role model Him to our children. You know, showing a lot of love, forgiving them, and encouraging them. Now our kids will see that as a role model for their lives. நமக்கு ஒருவேளை சரியான பெற்றோர்கள் இல்லாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு முன்மாதிரியான பெற்றோர்களாக இருக்கணும்ன்றத நம்ம கத்துக்கிட்டு செய்யும்போது நம்முடைய பிள்ளைகளும் அதை கற்றுக்கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையில சிறப்பாக அவங்க வருவாங்க. Psalms 103 verse 8 to 18. It's quite a long scripture. So what I would, want to let you know was how God is a merciful, gracious, and is a God who's very slow to anger. சங்கீதம் 103 அதிகாரம் வசனம் 8 18 வரை அது ஒரு நீண்ட ஒரு வசனமாக இருக்கு. அதனுடைய வசனத்தினுடைய அந்த அர்த்தம் என்னன்னா, தேவன் நமக்கு இரக்கமுள்ளவராகவும் கிருபையை காண்பிக்கிறவராகவும் கோபப்படுவதற்கு ஒரு தாமதிக்கிறவராகவும் இருக்கிறார் அப்படின்ற அந்த வசனத்துல வாசிக்கிறோம்.
No, parenting is a super important responsibility. We didn't get trained up. First, we parent, how to train, and then we didn't come. But when we have the word, we got to use it to guide our lives and thereby our children's life. இந்த வசனம் நம்ம பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம பெற்றோர்களாகிய நமக்கு வந்து ஏற்கனவே ஒரு பயிற்சி அளிக்கப்பட்ட ஒரு பெற்றோர்கள் நம்ம கிடையாது. நம்ம ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது அந்த பயிற்சி நம்ம எடுத்துக்கிறோம். எப்படின்னா தேவனுடைய வார்த்தை நம்ம கிட்ட இருக்கு. அந்த வார்த்தையின் பிரகாரம் நம்ம பிள்ளைகளை நம்ம வளர்க்கணும். Understand this. The future generation is given into our hands. What a responsibility. That should motivate us, sisters. ஒரு விஷயம் சகோதரர், இந்த வருங்கால சந்ததி நம்முடைய கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அது எவ்வளவு முக்கியமான ஒரு பொறுப்பு நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றத புரிஞ்சுக்கணும் சகோதரிகளே. Me and my kids are the first priority. நானும் என் பிள்ளைகளும் தான் முதல் முக்கியத்துவம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். You know, we all understand, and the Bible says, make disciples. Our children are the first disciples. வேதாகமத்தில் நாம் புரிஞ்சுக்கிட்ட விஷயம், சீஷர்களை நாம் உருவாக்க வேண்டும்ன்றதுதான். ஆனா நம்முடைய பிள்ளைகள் தான் முதல் சீஷர்களாக நாம் உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. Psalms 127, 4 and 5. சங்கீதம் அதிகாரம் 127 வசனங்கள் 4 5. சங்கீதம் அதிகாரம் 127 வசனம் 4 5. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். You know, our children are like arrows. You got to launch it into the world. How do you launch it? It's so important. Tomorrow, imagine they're going to have their own family and they're going to become parents themselves. They're going to raise up children. And it's like, you know, generations they're going to take forward. That's a huge responsibility. Don't underestimate it. இங்க நம்ம வாசிக்கிறதுல பார்க்கும்போது பிள்ளைகள் நம்முடைய கைகளில் இருக்க ஒரு அம்புகளை போல இருக்கிறாங்கன்னு பாக்குறோம். அவங்கள இந்த உலகத்துல நம்ம சரியாக அவங்கள எய்ய வேண்டும். எப்படி நம்ம அதை எய்ய வேணும்னா தேவனுடைய வசனத்தை கொண்டு நாம அவங்கள வளர்க்கணும். ஏன்னா இந்த வருங்கால சந்ததி, அதுக்கு மேற்பட்ட சந்ததிகள் நம்முடைய கைகள்ல இருக்கு. யோசிச்சு பாருங்க, நாளைக்கு அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பம் இருக்கும். அவங்களுடைய குடும்பத்தை அவங்க பார்த்துக்கக்கூடிய ஒரு நிலைமையில அவங்க இருப்பாங்க. அது எவ்வளவு பெரிய பொறுப்பு நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம நினைவுல வச்சுக்கணும். Matthew 6:33. We all know that. It's seek first the kingdom of God. மத்தேயு 6 வசனம் 33 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும்னு நம்ம வாசிக்கிறோம். Now, as a parent, it's very important that you teach God to your children. ஒரு பெற்றோர்களாகிய நமக்கு இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். பிள்ளைகளுக்கு முதலாவதாக தேவனை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். தேவனை பற்றி நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். You know, Bible says, you know, everything will be added when the kingdom becomes first. That means a parent has to make sure that it is a command which the child also needs to obey. நம்ம இந்த வசனத்துல வாசிக்கிறோம், எல்லாமே நமக்கு கூட கொடுக்கப்படும், எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கப்படும். எப்போனா தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம முதலாவது, நீதியை முதலாவது தேட வேண்டும் அப்படின்றது. அது நம்ம மட்டும் இல்லாம இந்த பிள்ளைகளும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியை முதன்மையாக தேடணும்ன்றதை கத்துக்கொள்ளணும். Two things we saw. One is train and one is guide. Now, as a mother, it is God's gift to us because he trusted us. So let us give back to God the trust that is he showed us by making our children the arrows that God can use to help many millions of people in the world. God bless. Thank you for தேவன் நம்மிடத்தில் ஒரு மதர், நம்மை ஒரு தாயாக படைச்சிருக்கார், நமக்கு ஒரு பிள்ளைகளை கொடுத்திருக்காருன்னா அவர் எவ்வளவு நம்ம கிட்ட நம்பி அந்த பிள்ளைகளை ஒப்படைச்சிருக்கார். அந்த அம்புகளை நாம் எப்படி சரியாக நம்ம செலுத்தணும் அப்படின்றது தேவனை நம்ம நம்பி கொடுத்த விஷயத்தை அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக ஒரு தாய்மார்களாக நம்ம நடந்து கொள்ளணும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Let's ask God for wisdom
And thank you so much for listening. Thank you, Pravina. Thank you, all the sisters, for making this a wonderful day. தேவனுக்கு நன்றி. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி செலுத்துறேன். இது அற்புதமான ஒரு விஷயமாக இருப்பதற்கு உதவி செய்ததற்காக நன்றி. Over to Wow. Prasita. Wow. That was a great sermon. So ரொம்ப அருமையா இருந்தது sister. We learn a lot of valuable parenting guidelines and how to raise our kids spiritually strong. So that was very, very useful. I'm sure that we have learned a lot and we are going to practice this for the rest of the life. So நாங்க எங்க வாழ்க்கை ஃபுல்லா வந்து குழந்தைங்களை எப்படி வளர்க்கறது அப்படின்றத இந்த ஒரு லெசன் மூலம் நாங்க கத்துக்கிட்டோம். கண்டிப்பா இங்க இருக்க ஒருத்தரும் நான் ஸ்பெஷலா நிறைய விஷயங்கள் வந்து இட் இஸ் லைக் நியூ டு மீ. சோ அதே மாதிரி வந்து மத்தவங்களும் இத பத்தி நிறைய பேர் கத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப விசுவசிக்கிறேன். இந்த டைம் தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். அண்ட் நவ் we can share about sister. So அவங்க சொல்லி கொடுத்ததுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்றத வந்து ஒரு 3 பேர் நம்ம ஷேர் பண்ணலாம். அண்ட் அதுக்குள்ளேயும் வந்து உங்களுக்கு எதனா கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அவங்க கத்து கொடுத்ததை பத்தியோ இல்ல பேரண்டிங் பத்தியோ எப்படி நம்ம குழந்தைங்களை வளர்க்கணும் எதனா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல வந்து டெக்ஸ்ட் டைப் பண்ணி அனுப்பலாம். so that sister can answer it. அதுக்குள்ள நம்ம வந்து ஒரு 3 members we can share about what we have learned. So we can share. Now you can unmute and share for yourself. So what you have learned. Is there anyone willing to share? I'll do it, Akka. Yeah, please. Thank you, Smiley Auntie, for this beautiful message. So, in motherhood meeting and Solomon, I was so much excited because this is our first meeting with me and my son. As a mother, wow. I feel so proud here, to be part of this meeting. I feel like, ellarum auntie periya alla irukanga. So I feel so joyful to be part of this. Actually, in this meeting, I learned so much, auntie. It's like too much of knowledgeable things for me because this is a starting. நான் நிறைய யோசிப்பேன், am I being a good mother? Am I doing good? What am I doing? நான் கடவுளுக்கான காரியங்களை நான் செய்யறேனா? Am I taking my God to kid to my God அப்படின்னு பார்க்கும்போது there are few things which I'm really learning about it. For example, நேத்து கூட I want to share something thing that happened yesterday. Baby didn't was able to drink milk. நேத்து குடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப அழுதாரு. So உடனே வந்து I was praying to God, this is not happening. So உடனே ஆச்சி தூங்கிட்டு இருந்தாங்க ஏன்ச்சு பேபி பால் குடிக்கல அப்படின்னு சொல்லும்போது immediately she prayed and the next moment baby was drinking milk. We were like actually blown away. My mom is like, நீ பாரு, நீ பாப்பா குடிக்கலன்னு சொன்ன உடனே ஆச்சி ஏன்ச்சு ப்ரே பண்ணாங்க, அதனால இப்ப குடிக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது it's a lot of new things. நீங்க கூட சொல்லும் போது whatever happens, go to God, pray to God. குழந்தையோட கடவுள் கிட்ட போ, கண்டிப்பா கடவுள் வந்து he will not let you in empty handed. I was so encouraged when you said that there are parents who pleaded to God. God never let them in empty handed. I've been பார்க்கும்போது I was so happy. And they are a blessing to me, and he is a real blessing to me. There is a lot of things that which helps me. நான் என்ன கத்து கொடுக்க போறேன், நான் என்ன my mom always used to say, நான் நிக்கும் போதும் நடக்கும் போதும் உட்காரும் போது ஏந்திக்கும் போது எல்லா நேரங்களையும் நீ வந்து கடவுளுக்கான காரியங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது the things that I'm doing still குழந்தை பிறந்ததுல இருந்து when I give milk to baby or when I do something with the baby, I'll talk about to God. நீங்க இப்படி இருக்கணும், கடவுள் இப்படி சொன்னாங்க, கடவுள் உங்களை இப்படி பாத்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது there are things I feel like, okay, am I doing the right thing? I'm doing okay. நான் அந்த question mark-க்கு ஒரு I feel encouraged. Okay, I'm in the right track அப்படின்னு பார்க்கும்போது I feel so encouraged, auntie. So I feel like my mom always taught me like நீ எங்க அம்மா என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ வந்து கடவுளோட குழந்தை, நான் உன்னை கடவுள்கிட்ட நான் ஒப்படைக்கணும், அது வரையும் நான் உன்னை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு that's the same thing that you also said today. He's not no, I can't take ownership of him, so I can't take like he's God's son, so I have to train him. So whenever me and KK, my husband, prays to about kids, we always praise like, okay, கடவுளே இது உங்களுடைய குழந்தை, என்னன்னாலும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க, we are a tool to train this kid அப்படின்னு பார்க்கும்போது the training, the guidance that I always teach my kid is something I feel so special. I feel so energetic, and listening to this message, auntie, there's a lot of things that I've been learning and I'm still learning. It's always a learning process. So I feel so energetic to get this knowledge through God and from you, auntie. Thank you so much, auntie. Amen. That's a new mother sharing. And important Thank you, is,
if you have a little older kid and if you have them வந்து இன்னொரு room, அவங்க பக்கத்து ரூம்லயோ அவங்க when you pray, this is also something we can, அவங்க உட்கார்ற இடம், அவங்க படுக்கிற இடம், அதெல்லாம் போய் கூட நீங்க ப்ரேயர் பண்ணலாம். லைக் ப்ரேயர் வாக் இன்சைட் த ஹவுஸ். இந்த இடத்துல அவங்க படிக்கிறாங்களா, அந்த படிக்கிற இடத்துல வந்து யூ ஸ்டாண்ட் அண்ட் ப்ரே. அவங்க படுக்கிற இடத்துல ஸ்டாண்ட் அண்ட் ப்ரே. such things also help the kid. Okay, நான் தவறு பண்ணக்கூடாது. Even when they are before, now எல்லாமே ஆன்லைன். Even before they start with the word of prayer. இந்த கருவை கொடுத்ததுக்கு நன்றி. I want to learn how I can be grateful to this. So what happened? The child will not get into bad things, as because it knows இது கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு thing and God is watching. Yeah. Any questions also? We can go ahead. Thank you. So we have Sunita here to share for us. Please, Sunita. Yeah. Can you hear me? Yeah. Yes, Sunita. Okay. So thank you so much. I think it was right time. What I'm going through is paranormal mother. I would say, sometimes it is so much stressed out that with anger I'm beating. I will. Yeah, Sunita. Don't worry, we all have done that. We have learned our mistakes, through our mistakes. So sometimes I'm beating them very badly. So I felt I should not do that because the future generation is in my hand. So I really want to change in that. Amen. Thank you, Sunita. I appreciate Awesome. Open, vulnerably. So we have Tamil Shelby sister. I think she wanted to share. Good morning, Ka. Good morning, ma'am. Akka, thank you so much. ஸோ இந்த மெசேஜ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ என்னால வந்துட்டு நீங்க இது வந்து குழந்தையிலே வந்து அவங்களை எப்படி இது வந்து நீங்க ட்ரீட் பண்ணணும், ஸோ எப்படி காட்லியா வந்து நீங்க அவங்களை கொண்டு வரணும், அந்த ஒவ்வொரு இன்புட்டும் வந்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. எஸ்பெஷலி வந்து நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் அவங்களுக்கு கிட்ட நம்ம சொல்லும் போது வந்து ஸோ அதை நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு வந்து அதை சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க. நான் வந்து எப்போ ப்ரேயர் பண்ணுவேன்னா அந்த மார்னிங் அந்த நைட்டு அவ்வளவுதான். ஆனா நீங்க சொன்ன ஒவ்வொரு ஃபீட் பண்ணும் போதும் சரி, எல்லா விஷயத்திலயும் வந்து நீங்க முதல்ல அதை ப்ரேயர் பண்ணிட்டு செய்ய சொல்லிருந்தீங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கா. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வந்து நான் நிறைய அட்வைஸ் எடுத்துக்கல, எதுவுமே பண்ணல. நான் என்ன ரியாக்ட் பண்றேனோ, நான் என்ன பேசுறேனோ என்னோட பெரிய பொண்ணு அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுவா. அதை பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ ஷாக்கிங்கா இருக்கு. இதுதான் நான் இதுதான் நான் உங்களுக்கு கத்துக் கொடுத்தேனான்னு பார்க்கும் போது எனக்கு அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது. நிறைய இது குறிச்சு நான் நைட்ல அழுவேன். எங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, உன்னோட ஆங்கர் ஃபேஸ் காட்டாத தமிழ், அவங்க வந்து இதுதான் கத்துக்கிற வயசு சொல்லுவாங்க. இருந்தாலும் வந்துட்டு என்னுடைய அந்த வேலை பலு மத்தபடி இந்த செய்யற ஒர்க் இதுல வந்துட்டு சின்ன குழந்தையும் பார்த்துக்கிட்டு இவங்களையும் நான் இது பண்ணும்போது என்னால வந்து பேலன்ஸ் பண்ணி அன்பை கொடுக்க முடியாது. சோ அந்த நேரத்துல வந்து என்னோட கோவங்கள், கணவர் மீது உள்ள கோவங்கள், கணவர்கள் வீட்டார்கள் யாராவது ஏதாவது பேசினாங்க, இதெல்லாம் நான் வந்து ஃபுல்லா பிள்ளைங்க கிட்ட வந்து நான் திணிச்சிருக்கேன். நானு அதை என் குழந்தை அப்படியே வந்து எனக்கு அப்சர்வ் பண்ணி சொல்லுவான். ஆனா இது இப்பதான் தெரியுது. சோ நம்ம வந்து அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம இது பண்ணணும், காட்லியா வந்துட்டு எப்படி வளர்க்கணும் எல்லாமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. சோ இது ரொம்ப தேங்க்யூ அக்கா. இது நிஜமாவே வந்து ஸ்பெஷலா வந்துட்டு நான் நிறைய அட்வைஸ் எடுத்துக்காம இருந்த குழந்தை வளர்க்குற விஷயத்துல இப்பதான் அது எவ்வளவு பெரிய தவறுன்னு தெரியுது. ஏன்னா என்னோட குழந்தை வந்து எப்படி சொல்றது, இப்ப நான் திரும்ப எல்லாமே கொண்டு வந்து நான் ப்ரேயர் பண்ணி அவங்களை ஏதாவது செயல்படுத்தணும்னா அது எனக்கு ரொம்ப ஹார்டா இருக்குக்கா. எனக்கு அதை நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு. என்னோட ஃபியர் போறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுங்க. தேங்க்யூ சோ மச் அக்கா. எனக்கு நிறைய இருக்கு, ஆனா எனக்கு இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுக்கா. தேங்க்யூ. தேங்க்யூ தமிழ். I really appreciate நீங்க ஓப்பனா பேசினது. See, one thing is, இதுதான் என் குழந்தைக்கு வந்து ஐயோ 5 வயசு ஆயிடுச்சே, 8 வயசு ஆயிடுச்சே, ரொம்ப லேட்டோ, 10 வயசு 12 வயசு இல்லவே கிடையாது. Any day is the first day you can start. It's okay. வந்து நம்ம குழந்தைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், சாரிமா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம அடுத்த ஸ்டெப்பா நம்ம வந்து பண்ணும்போது we start
ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றோம். அண்ட் another thing, 2 குழந்தைங்க இல்ல இதான் இருக்கு எனக்கு அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். ஒரு குழந்தையில இருந்தே நம்ம என்ன பண்ணோம், இந்த ஸ்கெடியூல் வந்து ரொம்ப முக்கியம். ஸ்கெடியூல் எப்படின்னா, எனக்கு நான் வந்து மினிஸ்ட்ரியில இருக்க வாசி எனக்கு வந்து யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஆள் கிடையாது. கூட பெற்றோரோ ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி யாருமே கிடையாது. நான் மட்டும்தான் தனியா ரேஸ் பண்ணணும், பிளஸ் மினிஸ்ட்ரியும் இருக்கு, வேலையும் பண்ணணும். அப்படின்னா என் குழந்தைங்க வந்து 7 o'clock தூங்க போனோம், அதுதான் வந்து அவங்களோட இது. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து சாப்பாடு கொடுத்து குளிக்க வச்சு 7 o'clock ஆட்டோமேட்டிக்கா, ஈவன் இஃப் இட் இஸ் மீட்டிங் டைம், அவங்க ஆட்டோமேட்டிக்கா தூங்கிடுவாங்க. ஏன்னா வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்து படுக்க வச்சிருவேன், தூங்கிடுவாங்க. அதே போல காலையில ஆட்டோமேட்டிக்கா 6:37 எழுந்துக்குவாங்க. அதுக்கு முன்னாடி நான் எழுந்து ரெடியா எல்லாத்தையும் வச்சு, அப்போ எல்லாமே ஸ்கெடியூல் அவங்களுக்கு. அவங்க எத்தனை வயசு வரைக்கும் தெரியுங்களா அந்த ஸ்கெடியூல் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. டில் தே ஸ்டார்டட் 7th standard 8th standard வரைக்கும் அதே டைமிங் தான். 7 போயிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு they were trained in it. அதுக்கு அப்புறம் தான் படிப்பு நிறைய, they have to go to late. அப்புறமா they grew up differently, but they know this is very important. ஏன்னா நீங்க அந்த ஸ்கெடியூல் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பதட்டம், அந்த கோவம், அந்த வெறுப்பு அதெல்லாம் வராது. இன்ஸ்டெட் வாட் will happen, உங்களுக்கு தெரியும் இந்த டைம் நம்ம சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெடியா இருக்கணும். இன்ன வரைக்கும் ஈவன் பிஃபோர் ஐ கம் டு சர்ச் நான் எல்லாத்தையும் சமைச்சிட்டு வந்துருவேன். 8, 8:30, 9 மணிக்கெல்லாம் ஐ ஃபினிஷ் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர். என் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கொடுத்தா கூட நான் கொடுத்து அனுப்பிடுவேன் எல்லாத்தையும். So that's how it is. I trained my schedule. நான் ஸ்கெடியூல் இல்லாம விட்டேன், அன்னைக்கு எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். So first எனக்கு ஸ்கெடியூல் கொடுத்துட்டு தான் நான் என் பிள்ளைங்களுக்கும் ஸ்கெடியூல் கொடுக்குறேன். So that we need to understand. Schedule is very important. Whatever age limit, you need to schedule yourself. Awesome. Thank you, sister. Any questions? Yeah. Questions? Sisters, thank you so much for sharing. No, it is definitely very special. நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்றத ஷேர் பண்ணும்போது அதுல இருந்து நாங்களும் நிறைய கத்துக்க முடிஞ்சது. Thank you so much for sharing. And now at this time we will keep it open for questions. Is there any questions that you have? To start with, I have a question. நான் முதல்ல ஒரு question கேக்குறேன், அதுக்கு அப்புறமா if you all have some questions, please feel free to unmute yourself and ask. Smiley Akka, this is what question that I had. I know I was well taught that I should spank child when the child disobey. I know that adu enakku romba nalla theriyum, spank pannanum appdinu. Ana should I spank for every act of disobedience Akka? edukku na spank pannum illa when should I spank my children? Like when should I, what is the sign, when should I spank them? It's an interesting question, Prasita. For a child தன்னோட தப்பு செய்யறனா ரைட் செய்யறனா அது என்ன அதுக்கே தெரியும். அது என்ன திருப்பி அவங்க அம்மா முகத்தை பார்க்கும். The moment it sees his mother's face, it will know. It will come to you and say, "Ma, sorry ma, sorry ma." If the child needs discipline that time or not needs, you just probably want it. Next, I will definitely spank you. And please don't take the dosa karandi, your broomstick, thodapam. Never do that. அது வந்து ஒரு சில்ட்ரன் வந்து ஒரு வடுவாயிரும், காயமாயிரும். Never do that. You always hold a stick or a scale, and don't beat the child anywhere in its body except in its back leg. And put it வந்து suppose Prasida, the question you're asking us, எல்லாத்துக்கும் அடிக்கணுமா? Like second time, third time பண்ணனா you tell them, I was lenient with it twice, but you still did it. I'm going to bring you. So you bring it inside the room, close the door, sit and talk. I'm going to spank you now because I gave you warning. You still did it. You should be so calm that the child looks at your nose. I messed up. I deserve this. It will cry, but you need to put it on your lap. உங்க கால்ல போட்டுட்டு
you got to spank it at the back of its back. Bumps அடிக்கணும். அது 2 3 டிபெண்ட்ஸ். ஓகே, அடிச்சுட்டு அது நல்லா வலிக்கும், அழும். நம்ம அப்போ சேர்த்து அரவணைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், கேட்கணும், நான் ஏன் அடிச்சேன், இப்போ நீ டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருந்த, டிஸ்ஒபீடியன்டா இருந்தேன் அப்படின்னு அந்த குழந்தை வாயால சொல்லணும். அதுக்கு புரியலன்னா மேபி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, பட் செகண்ட் டைம் தேர்ட் டைம்ல அதுக்கு நல்லா புரிஞ்சிடும். அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க கேளுங்க, நீ என்கிட்ட டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கும்போது கடவுள்கிட்ட டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கேன், நீ உன்னோட பாட்டி கிட்ட, உன்னுடைய அண்ணா கிட்ட, அக்கா கிட்ட நீ இப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது, தப்பு, நீ ஒபே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, and then when you spank, the child understands very clearly, and after that let the child pray, and the child need to say to God, God forgive me, I messed up. என்ன தப்பு பண்ணுச்சு அது பண்ணா, then the child is very clear in understanding. I hope I've answered your question. Yes akka. Okay, thank you so much akka. Sisters, வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் questions இருக்குங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்ததுன்னா please unmute yourself and ask. Sister Malati. Yes, please sister, கேளுங்க. My sister will சொல்லுமா. இப்போ 1 year பாப்பா பாய் பேபி இருக்காங்க. சோ அது நான் நிறைய டைம் மனசுல ஃபீல் பண்ணிருக்கேன். லாக்டவுன் டைம்ல இன்ஜெக்ஷனுக்கு போக முடியல, யாருக்கிட்டையும் அட்வைஸ் பேச முடியல, எப்படி என் குழந்தை நான் வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஸ். அவர் அடல் பண்ணும்போதோ, அவர் ஏதோ தொந்தரவு பண்ணிடுறது எனக்கு தெரியல. எல்லாரும் நான் அவங்ககிட்ட இருந்து எதுவும் கத்துக்க முடியாது. அப்ப நான் இந்த சென்னை வந்த போது எனக்கு ரொம்ப இந்த மெசேஜ் நீங்க சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் எனக்கு அழையே வந்துருச்சு, என் குழந்தை எந்த அளவுக்கு நான் கவனிக்காம நான் பண்ணிருக்கேனே, இந்த மாதிரிதான் நான் நடந்திருக்கேன் அப்படின்றத நான் இன்னொன்று பார்த்தேன். சம்டைம்ஸ் எங்க ஹஸ்பண்ட் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்றப்போ எனக்கு அவர்கிட்ட நம்ம கொஞ்சம் பேசணும், ஏன் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், அது ஏதாவது ஹெல்ப் பண்ணா கூட அவங்க இவர்கிட்ட கேட்பா, அவர் ஒர்க் பண்றாரு, ஒர்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம் கோபமா பேசக்கூடியவர்களாகவும் அப்படி இருக்கும். அப்ப என் குழந்தை கவனிக்கிறாங்கன்ற மாதிரி நான் யோசிக்கவே மாட்டேன். இப்போ எனக்கு அது தெரியுது. ரொம்ப 3 months வரைக்கும் நம்ம முகத்தை பார்க்கும்போது அவங்க நல்லா கவனிக்கிறாங்க. எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் வரவே எனக்கு. ஸோ என் குழந்தை எவ்வளவு லிசன் பண்ணிருப்பானே அப்படிங்கிறது ஒரு மாதிரி எனக்கு ஒரு சுத்தம் நல்லா இருக்குமே, நான் ஒரு கவனிக்காம போயிட்டேன் அப்படின்னு. ஸோ அதர்வைஸ்மே நான் ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் எனக்கு ரொம்ப எல்லாருமே நீங்க சொன்ன ஒவ்வொரு இதுவுமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு நான் பண்ணி வச்சிருக்கேன், இதெல்லாம் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ண டைம் இல்லை. ஸோ ஒரு கொஸ்டின் மட்டும், என்ன கொஸ்டின், என்னுடைய பையன் இப்போ ஏதாவது அவர்கிட்ட ஏதாவது பொருள் கொடுத்துட்டு அதை எடுத்துட்டாலோ, இல்லாட்டி அவரை கூப்பிடும் போது அவர் வரமாட்டேன்னு சொன்னாலோ, எந்த ஒரு டைம்லயும் அவர் என்ன பண்றாரு, அவர் ஓடி போய் தலையில எடுத்துக்கிறாரு. அந்த மாதிரி பண்றாரு. அப்ப அவரை கூப்பிடாம நாங்க எடுத்துட்டோம் அப்படின்னாலும் அவங்க வாங்க தூரமானது வாங்கணும்னு சொல்லிட்டாலும் வர மாட்டேங்கிறாரு. கீழே படுத்து விழுந்தாரு. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க யாரும் அந்த மாதிரி செஞ்சாதான் அவங்க குழந்தை பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம எதுவும் செய்யவே இல்லை. எப்படி ஒரு பழம் எப்படி கத்துக்கிட்டாரு அப்படின்னு தெரியல. நான் ஸ்டிக் எடுக்க கூட, ஒரு ஸ்கேல் எடுக்கிறது சும்மா லைட்டா கட்டி இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ அழுவாரு, மறுபடியும் அதை பண்ணுவாரு. அப்புறம் நான் எந்த இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்னா ஸ்டெப்ஸ்ல போகக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அங்க போகக்கூடாது, அங்க போனீங்கன்னா விழுந்துருவாங்க. அப்பதான் கால் எடுத்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாரு. பார்த்து குடிச்சுக்கிட்டே கீழே வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. எப்போ இப்போ ஏதாவது ஒரு பாத்திரத்தை கவர்த்து போட்டு அது மாதிரி உட்காருவாரு, கீழே விழுந்துருதுன்னு சொன்னா அப்பதான் ஓடி போய் உட்காருவாரு. அப்போ சொல்ல கேட்கவே ரிசன் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு, எது செய்யக்கூடாதுன்னு அப்பதான் அவர் செய்யறாரு அப்படின்னு. அதுக்கு தலையில இருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். இது வரைக்கும் அதை பேசவே இல்லை. நான் பேசாம இருக்கப்பா எப்படி இந்த சின்ன வயசுல பேசி இவ்வளவு கோபம் வருது அவருக்கு அப்படின்ட்டு. அப்போ நான் நிறைய பேர்கிட்ட கேட்கிறேன், என் பையன் இந்த மாதிரி முடிச்சுட்டான், சின்ன வயசுல முடிச்சுட்டான், ஆனா என்ன எப்படி அவனுக்கு ஹெல்ப் பண்றதுன்னு சுத்தமா தெரியல அப்படின்னு. நான் பேர் தவிர எனக்கு எதுவும் தெரியல. அவன் இன்னும் பேர் பண்ணிட்டுதான் இருக்கும். ஆனா அவருக்கு அதுல இருந்து மாறவே இல்லை. இப்பவும் ஏதாவது கொடுக்கும்போது அவர் ஓடி போகணும். நானும் எங்க
திருப்பி ஓடி போயிட்டு கீழே அடிச்சு கூட அப்படியே திருப்பி போறீங்களா இருக்கும். ஏன்னா அவர் இடிச்சு பாருன்றதுக்காக Right. Yes, appreciate you asking this question, Malti. நானும் சொல்றேன், பிரசித்தாவும் சொல்லுவாங்க. இதுல 2 things நீங்க ஒண்ணு சொன்னீங்க. குழந்தை வந்து அந்த பொருளை திருப்பி கொடுக்க மாட்டேங்குது கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவங்க கிட்ட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரெண்டாவது உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண கத்து கொடுக்கணும். அம்மா உனக்கு நல்லதுதான் பண்றது, அதுக்கு குழந்தைக்கு புரியணும். அந்த கிவிங் ஆட்டிடியூட் அது வந்து முக்கியமா வந்து சில டைம்ல நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இந்த டைத்திங் நம்ம வந்து கான்ட்ரிபியூஷன் நம்ம கொடுக்குறோம் பாத்தீங்களா, அப்ப கையில வந்து காசு கொடுத்து அந்த இதுல போட வைக்கணும். அப்ப அவங்களுக்கு தெரியும் சரி நம்ம கொடுக்கணும். அப்ப நீங்க கொடுத்தா நீங்க வந்து அதை செலிப்ரேட் பண்ணணும். வாவ், ஏன்னோ உனக்கு நீ கொடுத்த அப்படின்னு. அது பொம்மையா இருந்தாலும் சரி, காசு எதுவா இருந்தாலும் சரி, அதை நீங்க செலிப்ரேட் பண்ணணும். ரெண்டாவது நீங்க சொன்னீங்க அது கீழே விழுந்து பிறண்டு அலறான் அப்படின்னு சொல்லிட்டேன்னு. அது வந்து நீங்க உங்களுக்கு அதை பிடிச்சிருக்காம அப்படி பண்றது, அப்போ நீங்க அது வந்து தவறுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா அவன் வந்து தன்னுடைய அத்தாரிட்டியை வந்து உங்களுக்கு காட்டுறான். ஆக்சுவலா நான் இப்படி பண்ணுவேன், ஆக்சுவலா உங்களை மிரட்டுறான் அவன். நீங்க அது புரிஞ்சுக்கணும். நீங்க மட்டும் இல்லம்மா, நிறைய குழந்தைங்க அந்த மாதிரி. ஆனா அவங்க அந்த லெவலுக்கு வந்தது யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். வேற நம்ம அவங்கள அலோவ் பண்ணிருக்கோம். சில குழந்தைங்க ரொம்ப ஸ்டபர்னா இருப்பாங்க பை நேச்சர், அவங்க பர்சனாலிட்டி. ஆனா அததான் நம்ம இந்த வசனம் சொல்றது, ஸ்பேர் த ராட் அண்ட் ஸ்பாயில் த சைல்ட். நம்ம வந்து அவங்கள கண்டிக்கலன்னா அந்த குழந்தைக்கு தான் அது கெட்டது. அந்த குழந்தைக்கு கெட்டது நடக்கும் போது அது நமக்கும் அது வேதனையா இருக்கும். அதனால நீங்க அவங்கள கம்பல்சரி அதுல இருந்து மாற ஹெல்ப் பண்ணணும். ஒரு தடவை கூட அந்த குழந்தை கீழே விழுந்து அது நீங்க புரிய வைக்கணும். இந்த குழந்தை ஸ்டபர்னா இருக்குங்கிறது அந்த குழந்தைக்கு புரிய வைக்கணும். அது தவறுன்னு அதுக்கு புரிய வைக்கணும். சரிங்களா? Prasi, you want to add something? Akka, what I heard the question is, child is being rebellious even after discipling. Yes. Okay. So sister, அது வந்து I feel குழந்தைங்க நார்மலாவே அதுதான் பண்ணுவாங்க. அதுதான் குழந்தைங்களுடைய குணம். அவங்க வந்து ரூல்ஸ், நம்ம என்ன ரூல்ஸ் போட்டாலும் அது நான் ஏன் அதை ஃபாலோ பண்ணணும்ன்ற அந்த கியூரியாசிட்டி அவங்களுடைய ஹார்ட்ல கண்டிப்பா இருக்கும். அவங்க அப்படி பண்றதுனாலதான் அவங்க குழந்தைகள். ஆஸ் மதர் ஐ ஃபெல்ட், நான் எப்போ ஒரு குழந்தைக்கு அம்மாவாகிறேன் அப்படின்னும் போது when I am able to handle my child, என்னுடைய குழந்தைய ஹேண்டில் பண்றதுக்கு நான் என்ன தகுதிப்படுத்தும் போதுதான் அந்த குழந்தைக்கு நான் தான் அம்மான்னு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா child should know I am authority, நான் தான் authority, you have to listen to me, நீ என்ன கீழ்படிந்தே ஆகணும்ன்ற குணத்தை நான் அந்த குழந்தைக்கு உண்டு பண்றேன். ஸ்மைலி அக்கா சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we should understand, நம்ம வந்து நான் செய்யறது சரின்னு நம்ம உணரணும். அதுல ஏதோ ஒரு தயக்கம் இருந்தாலே நம்ம அந்த வேலையை ஒழுங்கா செய்ய முடியாது. ஸோ the main point is, நம்ம ஏன் ஒரு குழந்தைய கீழ்ப்படிய சொல்லி கொடுக்குறோம்னா அந்த குழந்தைக்கு அதுதான் பாதுகாப்புன்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ஏன் கீழ்ப்படியணும் அப்படின்றதுக்கு மெயின் ஆன்சரே வந்து அதுதான் அவங்களுக்கு பாதுகாப்பு. இன்னைக்கு உங்ககிட்ட ஆரம்பிக்கிற அந்த கீழ்ப்படிதல் தான் நாளைக்கு தேவனிடத்திலயும் அவங்க கீழ்ப்படிவாங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும் ஆஸ் அன் அடல்ட், தேவனிடத்துல கீழ்ப்படுகிற வரைக்கும் தான் நம்ம பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கோம். அவரை கீழ்ப்படியாம போகும்போது நம்ம ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்மளையே கொண்டு போறோம். ஸோ குழந்தைய வந்து கீழ்ப்படிய வைக்கலன்னா நாளைக்கு அந்த குழந்தையோட எதிர்காலம் பாதுகாப்பான இடத்துல இருக்காது. அந்த கன்விக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மதர்ஸ் ஆன நம்மளுக்கு இருக்கணும். we should be very confident, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா we should do whatever we are doing, நம்ம என்ன செய்யறோமோ அதை கான்ஃபிடென்ட்டா செய்யணும். and another thing is with respect, definitely நம்ம வந்து ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கணும். அண்ட் குழந்தைங்க அது மாதிரி கீழே விழுந்து எல்லாம் பொருள் எல்லாம் செய்வாங்க. we will அதுக்காக நான் போய் என்னை மாத்திக்கும் போது you are giving a message, அந்த குழந்தைக்கு மெசேஜ் கொடுக்குறீங்க, ஓ இப்ப இதெல்லாம் நான் பண்ணேன்னா அம்மா எனக்கு வேண்டியதை கொடுத்துருவாங்க. அழுத உடனே குழந்தை அழுத உடனே ஒண்ணு கொடுத்துட்டோம்னா
அழுதா நம்ம கொடுத்துருவோன்ற மெசேஜை நம்ம வந்து நம்மளே அந்த ஃபார்முலா கொடுப்போம். ஸோ இன் ஆர் ஹவுஸ், எங்க வீட்டுல வந்து குழந்தைங்க வந்து அழுதாங்கன்னா அது அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. தே ஆர் வெரி கிளியர் வித் மெசேஜ். அடம் பிடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்காது. கண்டினியூஸா எஸ்ன்றத நாங்க சொல்லவே மாட்டோம். அவங்க கேட்கறதெல்லாம் ஓகே ஓகே சொல்ல மாட்டோம். நாங்க நோ சொல்லும் போது இல்ல வெயிட் ஃபார் 1 week அப்படின்னு சொன்னோம்னா அதை அவங்க வெயிட் பண்ணணும். அவங்க அதுல மாறுற வரைக்கும் நாங்க அதை அவங்களுக்கு செய்யவே மாட்டோம். we are very strict in what we said. நம்ம சொல்றது வார்த்தைய நம்மளே வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணலன்னா அவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஐ நோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ரொம்ப கஷ்டம்ன்றது தெரியும். ஐ ஹவ் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா அந்த அந்த மோல்டிங் பண்ணிட்டோம்னா their life and our life is very smooth and easy. So it's worth நம்ம கஷ்டப்படுறது வந்து it is worth அப்படின்றத நான் ஃபீல் பண்றேன். Amen. Thank you. I think நிறைய explanations வந்துருச்சு. We will go first. I want to say something. Yes, Pravina. Yes, யாரோ ஏதோ சொன்னாங்க. Please. சிஸ்டர் ஆனந்தி பேசுறேன். Yes, go ahead. ஆனந்தி சிஸ்டர் ஷேர் பண்ணுங்க. மிச்ச எல்லாரும் ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கோங்க. Thank you. எனக்கு நீங்க கொடுத்த மெசேஜ் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருந்தது. நம்ம வந்து குழந்தைங்களை வந்து தேவனோட சேர்ந்துதான் நம்ம குழந்தைங்க நம்ம வளர்க்கணும்ன்ற விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். நீங்க பிரசிதா சிஸ்டர் சொன்ன மாதிரி குழந்தைங்க அடம் பிடிக்குதுன்னா அதை நம்ம உடனே கொடுத்துருவோம். ஆனா வந்து அது கொடுக்க கூடாது, தப்புன்னு தெரியும். ஆனாலும் குழந்தைங்க அழுதுங்களே அப்படின்றதுக்காக அதை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நம்ம கொடுத்துடுறோம். இப்போ பிரசிதா சிஸ்டர் சொன்னதுக்கு அப்புறம் அது நம்ம இனிமேல் செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஏம் வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். உங்க மெசேஜ் கடவுளை சார்ந்ததா குழந்தைங்களை வளர்க்கணும்ட்டு ரொம்ப நான் கத்துக்கக்கூடியவளா இருந்தேன். எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். சில டைம்ல குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஒரு கடையில நின்னுட்டு எனக்கு அது வேணும், அது குடுக்கலன்னா முகம் தூக்கி வச்சுட்டு பேசாம அழிப்பாங்க. ஐயோ நம்ம குழந்தை ஏங்கி போயிடுச்சே. பட் ஆக்சுவலா மதர்ஸ் நம்ம கையில தான் இருக்கு. இல்ல சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, மதர் கிட்ட வரமாட்டாங்க, அப்பா கிட்ட போவாங்க. எனக்கு அப்பா கொடுப்பாரு அப்படின்னு. It is very important. Father, mother should be in the same page. நம்ம இதுதான் இருக்கு, கொடுக்கணும், முடியணும், இல்லைன்னா இல்ல. அண்ட் ஆல்சோ குழந்தைக்கு வந்து ஒரு பர்டிகுலர் வயசு, ஒரு 4 வயசு அந்த மாதிரிலாம் ஆகும் போது அதுக்கு வந்து நம்ம பினான்சியல் கண்டிஷன் தெரியணும். வீட்டுல இது எனக்கு கஷ்டம். இப்ப நாங்க கேம்பஸ் பார்த்துட்டு இருக்கோம். சம்டைம்ஸ் நாங்க பார்க்கும் போது இந்த குழந்தைங்க வந்து எக்ஸ்பென்சிவ் ட்ரெஸ் போடுவாங்க, இல்ல எக்ஸ்பென்சிவ் போன் 30,000 40,000, இல்லட்டா ஒரு பைக் 1 லட்சம் 1.5 லட்சம். ரொம்ப ஆர்டினரியா இருப்பாங்க. இது கஷ்டப்பட்டு வாங்கி தராங்க. சோ எது முக்கியமோ அதுதான் நம்ம குழந்தைக்கு வந்து கொடுக்க சின்னதுல இருந்தே கத்து கொடுக்கணும். அப்பா இது என்னால முடியாதுமா, என்கிட்ட பைசா இல்லம்மா, இது இருந்தா நம்ம இப்படி பண்ணலாம்ப்பா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கும் போது அதுக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னுடைய பொண்ணு வந்து எங்க பக்கத்து வீட்டுல வந்து ஒருத்தர் டியூஷன் டீச் பண்ணிட்டு இருப்பாங்க, மேக்ஸ், ஒரு ஃப்ரெண்டு. அப்ப என் பொண்ணு அங்க போவா. அப்ப ஃபர்ஸ்ட் நாள் போகும்போதே அவங்க என்ன என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, கையில கொஞ்சம் காசு கொடுத்து கடைக்கு அனுப்புங்கன்னு. இப்ப நான் சொன்னேன், எங்க வீட்டுல அந்த பழக்கம் இல்லைங்க, கடைக்கு ரொம்ப சின்ன பிள்ளைல வேண்டாம் அப்படின்னு. அவ 4th தான் படிக்கிறான். அப்போ ஏன்னா எங்க அப்பா அம்மா வந்து என்ன கடைக்கு அனுப்புனது இல்லை, அதனால நானும் அதே பழக்கம் இல்லையா, அதனால சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்ல கையில காசு கொடுத்து அப்பதான் உங்களுக்கு வாழ்க்கை புரியும். கடைக்கு நீங்க அனுப்புங்க, பக்கத்துல இருக்க கடைக்கு அனுப்புங்க, நீங்க நோட் பண்ணுங்க, அவங்க போறது வர்றது எல்லாமே பாருங்க, 1-2 தடவை அனுப்புங்க, உங்களுக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும், உலகத்தையும் வீட்டையும் அந்த வேல்யூ பண்ண தெரியும் அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறம் ஹானா போயிட்டு வந்த பிறகு நான் கேட்டேன், எப்படிமா அது ஃபீல் பண்றேன்னு. அவ கரெக்டா தெளிவா சொன்ன, ஓ இந்த காசுக்கு இதுதான் கிடைக்குமா, இதுக்கு மேல எல்லாம் கிடைக்காதா அப்படின்னு. அண்ட் ஃபார் மீ இட் வாஸ் a lesson I learned. நம்ம பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நம்ம சரியான முறையில சொல்லி கொடுக்கல.
அதே போல கொஞ்சம் பெருசா அவனா 8th எல்லாம் படிக்குமா நாங்க சென்னைக்கு வந்தப்போ அவங்க டிராவல் பண்ணணும். ஒவ்வொரு தடையும் எனக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கனால என்னால கூட்டிட்டு போக முடியாது டீம்ஸ் மீட்டிங்லாம். அப்போ ஐ ஹாவ் டு டீச் தம். 1-2 தடவை நான் அவங்க கூட பஸ்லயும் ஷேர் ஆட்டோலயும் வந்து எப்படின்னு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள தனியா போக அனுப்புறது. அப்ப என்ன ஆகுது, the child learns. அது போல ஸ்கூல்ல டீச்சர்ஸ் அடிச்சாங்க, இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, நம்ம போய் டிஃபெண்ட் பண்ணி டீச்சர் கிட்ட சண்டை போட்டுட்டு அந்த we got to teach the குழந்தை, நீ போயிட்டு நீ டீச்சர் கிட்ட பேசு, நீ ஹேண்டில் பண்ண. நம்ம சொல்லி கொடுக்கும் போது the child grows to handle the world in a right way. Thank you, Smaleka. Thank you so much. With this, we are coming to an end. Sisters, thank you so much. Ungalodiya sharings, ungalodiya questions எல்லாவற்றுக்கும் நன்றி. நீங்க வந்து you can call us, Smaleka, me. You can call any one of us for any further questions. உங்களுக்கு ஏதாச்சும் இருந்ததுன்னா தயவு செய்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. Now, because it's already getting late, we need to end the service. But I would like to end this service with the communion. இந்த நேரத்துல நம்ம 1 கொரிந்தியர் அதிகாரம் 13 வசனம் 13ல இருந்து ஒரு வசனம் படிப்போம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. We know, when we look at the cross, சிலுவை அப்படின்றது வந்து தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு. அவர் தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலும் அதுதான் வந்து சிலுவையின் மூலம் நம்மளுக்கு வெளிப்படக்கூடியதா இருக்கு. இந்த நேரத்துல நம்ம சிலுவைய ஃபோக்கஸ் பண்ணும்போது லெட்ஸ் ஃபர்ஸ்ட் கிவ் தேங்க்ஸ் டு காட் ஃபார் கிவிங் அஸ் த ப்ரிவிலேஜ். நம்மள ஒரு அந்த அன்புனால நிறையக்கூடிய அந்த தாய்மையை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துவோம். அதே போல நாம் அந்த அன்பிலையும் கீழ்ப்படிதலையும் வளர்றதுக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு அது கைமாற்றி கொடுப்பதற்கும் நம்ம வந்து காட் நம்மள ட்ரெயின் பண்ணுன்றதையும் நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். Let's bow down and pray for the communion. God, thank you so much for this time. இந்த வேலைக்காக நன்றி ராஜா, இந்த நாளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய அளவுக்கு அதிகமான அன்பு ஆண்டவரே எங்களுக்கு சிலுவையின் மூலமா வெளிப்படுது ராஜா. வசனத்துல சொல்வது போல ஆண்டவரே, இவ்வளவாக நீங்க எங்களை அன்பு கூறுவதனால ஆண்டவரே தெரியல. I'm sorry, sisters. It was a disturbance in the line. Sorry. அன்பான தேவனே, இந்த வேலைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு காமிக்கிற அதே அன்பை ராஜா நாங்க ஒரு தாய்மார்களா ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அந்த அன்பை நாங்க வெளிப்படுத்துவதற்கு நீங்க உதவுங்க ராஜா. அது மாத்திரம் இல்லாம ராஜா, இயேசு கிறிஸ்து எப்படி உங்களுக்கு கீழ்ப்படிந்தாரோ அதே போல நாங்களும் எங்களோட பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படியும் போதே ஆண்டவரே நீங்க எங்களை தயார்படுத்துங்க. இந்த வேலைக்காக நன்றி, இந்த நாளுக்காக நன்றி ராஜா. இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் ஆண்டவரே நாங்க பருகும் பொழுது ராஜா நாங்க உங்களை நினைவு கொள்வதும் உங்ககிட்ட இருந்து நாங்க கத்துக்கிற விஷயத்த நாங்க நினைவு கொள்வதற்கும் நீங்க உதவுங்க. இந்த வேலைக்காக நன்றி, இந்த நாளுக்காக நன்றி சொல்லி இந்த சிறு ஜபத்தை எனக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த என் இனிய நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Let's take part the bread and the wine that represents the body and the blood of Jesus. Wine. Thank you, sisters. This is the time we collect contribution. இந்த வேலை வந்து நம்ம தேவனிடத்துல இருந்து நிறைய பெற்றுக்கொண்டு இருக்கோம். இந்த நேரம் நம்ம வந்து பெற்றுக்கொண்டதுனால அவருக்கு கொடுக்க போறோம்ன்றதை விட whatever we have that belongs to God, நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே தேவனுக்கு உரியது. தேவனுடைய ஊழியத்துக்காக பயன்பட போகிற அந்த காணிக்கையை நம்ம இப்ப செலுத்தக்கூடியவங்களா இருப்போம். Let us pray for the contribution. காணிக்கைக்காக ஜெபிப்போம். அப்பா பிதாவே, அன்பான தேவனே சுவாமி, இந்த வேலைக்காக நன்றி, இந்த நாளுக்காக கூடான கொடி ஸ்தோத்திரம் ராஜா.
ஆண்டவரே இந்த வேளையில நாங்க கொடுக்கக்கூடிய இந்த காணிக்கைய எங்களுடைய முழு இருதயத்தோட, சந்தோஷமான இருதயத்தோட நாங்க கொடுக்கறதுக்கு நீங்க உதவுங்க ராஜா. நாங்க எவ்வளவு கொடுக்குறோன்றதை விட ஆண்டவரே எப்படிப்பட்ட இருதயத்தோட கொடுக்குறோன்றதான் நீங்க பார்க்கக்கூடியவரா இருக்கீங்க. அந்த இருதயத்தை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த பணமானது ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்கும் உம்முடைய மக்களுக்கும் ஆண்டவரே சரியான விதத்துல பயன்படுவதற்கும் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. இந்த வேலைக்காக நன்றி, இந்த நேரத்துக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ சோ மச் சிஸ்டர்ஸ், தேங்க்யூ சோ மச். மறுபடியும் உங்களுக்கு அன்னையர் தின வாழ்த்துக்கள். எல்லாரும் இந்த மதர்ஸ் டே சர்வீஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐ பிலீவ் இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டது இன்னைக்கு மாத்திரம் இல்ல, நம்ம வாழ்க்கையில எப்பவுமே அது பயன்படும் நான் விசுவாசிக்கிறேன். And at this time, to end the service, I would like to ask Yamini to come and pray for us and end the service with the prayer. Prasita, let's have some announcements. Okay. Sunday வந்து நம்ம whole service, all நம்ம first week வந்து whole church Sunday service இருக்கும். So நீங்க உங்க தலைவர்கள்ட்ட கேட்டுக்கங்க, அந்த Zoom link எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வர 5th 5ஆம் தேதி வர சனிக்கிழமை நம்ம ஆல் இந்தியா லெவல் நம்ம வந்து ப்ரே பண்ண போறோம். நம்ம செக்டர் வைஸா வந்து அதை டிவைட் பண்ணியிருக்கோம். அதாவது வெஸ்ட், நார்த், சென்ட்ரல், சவுத் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு மண்டலமும் ஒரு அளவு டைம் இருக்கு. 3 hours வெஸ்ட், நார்த் 3 hours, சென்ட்ரல் 6 hours and south 6 hours. So உங்களோட அந்த எக்ஸல் ஷீட் வந்து பிரசித்தா நமக்கு அனுப்புவாங்க. நீங்க வந்து அதுல ஃபில் பண்ணிடுங்க உங்க டைமிங் ஒன்னு சொல்லிட்டு. சோ நம்ம வந்து அது கோவிட்காகவும், கோவிட்ல கடவுள் நம்மளை பாதுகாக்கணும், நோய்வாய்ப்பட்டவங்களுக்காகவும் நம்ம வந்து ஜெபிக்க போறோம். Amen. Okay, thank you. Yes, and உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் ஏதாவது கேட்கணும்னா I will give you my number. எனக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் கூட அனுப்பலாம். நீங்க என்னோட நம்பர் சொல்றேன், 9962815100. மறுபடியும் 9962815100. நீங்க ஏதாவது எனக்கு கேட்கணும்னா கூட நீங்க கேளுங்க. Okay, thank you. Yes, Prasita. Thank you, Smiley Akka, and thank you, Prasita, for this wonderful opportunity. But thanks, and thank you, mothers, because it was a great privilege. Mothers are nammela munna irukkudu, because there are so many people longing to be a mother, and God has given us this opportunity to, first of all, to become a mother. So I'm grateful to God. And let's pray and close this service, sisters. Let's bow down our heads and pray. இதோ அன்பின் தேவனே அப்பா கர்த்தாவே, இதோ வல்லமையின் பிரதாபனே அப்பா சுவாமி, அப்பா இந்த அற்புதமான ஒரு நாளுக்காகவும், இந்த வேலைக்காகவும், இந்த தந்த கிருபைக்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றி சுவாமி. அப்பா இந்த வெள்ள கூட அப்பா கர்த்தாவே எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு நேரமா இருந்தது சுவாமி. அப்பா இப்ப நாங்க பார்க்கும்போது அப்பா இப்போ எவ்வளவு பேர் இந்த உலகத்துல அப்பா கர்த்தாவே ஒரு தாழ்மையா அப்பா அவங்க வாழ்க்கையில ஒரு தாயா ஆகுறதுக்காக எவ்வளவு பேர் லாங் பண்ணிட்டு இருக்காங்க. We see so much of fertility hospitals, நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்கும்போது lot of people taking medicines and எவ்வளவு விஷயங்கள். பட் இன்னைக்கு இந்த குரூப்ல கர்த்தாவே நாங்க எல்லாரும் ஒரு மதர்ஸா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் கர்த்தாவே. தட் இஸ் a great grace from you, Father God. And God, நீங்க எங்க லைஃப்ல கர்த்தாவே அருமையான கிட்ஸை கொடுத்திருக்கீங்க. நிறைய பேருக்கு பாய்ஸ், நிறைய பேருக்கு டாட்டர்ஸ், சன்ஸ், அது மாதிரி நிறைய ப்ரிவிலேஜ் எங்க லைஃப்ல நீங்க கொடுத்திருக்கீங்க கர்த்தாவே. அப்ப எங்க வாழ்க்கையில நீங்க வசனத்துல சொன்னது போல, இது குழந்தைகள் நான் உங்களுக்கு தரும் சந்தோஷம் நீங்க சொன்னது போல அந்த சந்தோஷத்தை எங்க வாழ்க்கையில நீங்க கொடுத்திருக்கீங்க கர்த்தாவே. அதற்காக மிக மிக நன்றி சுவாமி. அப்பா இன்னைக்கு கூட இந்த மெசேஜ் நாங்க கேட்கும் போது எவ்வளவு அநேக விஷயங்களை நாங்க மாறக்கூடியவங்களா இருக்குன்றது அப்பா ஸ்பெசிபிக்கா நான் நிறைய கத்துக்கூடியவளா இருக்கேன் சுவாமி. அப்பா அதுல கூட நீங்க சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே, நிறைய வாட்டி அப்ப குழந்தைங்களை நாங்க ஃபேத்தோட டீல் பண்றோமா இல்ல ஃபியரோட டீல் பண்றோமான்னு பார்க்கும்போது அநேக சூழ்நிலைங்க நிறைய நாங்க ஃபியரோட தான் பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவங்களா இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் காட் அவங்கள வந்து வசனத்தின் பிரகாரம் நடத்தாம கர்த்தாவே அவங்களோட விருப்பத்தின் பிரகாரம் அவங்க நடத்துறவங்களாவும் இருக்கிறோம் கர்த்தாவே. அப்ப அநேக காரியங்கள் நாங்க பார்க்கும்போது சுவாமி நிறைய வாட்டி நாங்க வந்து அவங்க ஒரு வேர்ல்ட்லி எக்ஸாம்பிளா தான் இருக்கணும்ன்றதுக்காக நாங்க முயற்சி செய்யணுமே தவிர்த்து, ஆனா இன்னைக்கு தேவனோட ராஜ்யத்துல ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்ன்றத நிறைய வாட்டி நாங்க பண்றதை மறக்கக்கூடியவங்களா இருக்கும் சுவாமி. அப்ப இன்னைக்கு நீங்க இந்த மெசேஜ் மூலமா நீங்க அதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க, திருப்பி எங்க வாழ்க்கையில ரிமைண்ட் பண்ணீங்கப்பா கர்த்தாவே. அதற்காக மிக மிக நன்றி சுவாமி. அப்ப எங்க கூட அநேக எங்களுக்குள்ள
அப்பா we are not the best parents for definitely, but ஆனா கண்டிப்பா நீங்க எங்களோட இருக்கும்போது we can definitely grow as the best parents in our life, Father God. And definitely நீங்க எங்களுக்கு அந்த ஞானத்தை தாங்க. நீங்க அப்பா கண்டிப்பா உண்மை அப்பா நீங்க தான் எங்களுக்கு அந்த ஞானத்தை தரணும் அப்பா சுவாமி. எங்க பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு நீர் அப்பா எங்க ஒவ்வொருத்தர் கூட நீங்க இருங்க அப்பா. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிட்ஸை நாங்க ரைஸ் அப் பண்ணி உங்ககிட்ட அவங்க ஒப்படைப்பதற்கு நீங்க எப்படி எங்களை நம்பி இந்த குழந்தைங்களை எங்க கிட்ட நீங்க ஒப்படைச்சிங்களோ அப்பா, நாங்க உங்களோட ராஜ்யத்தை அற்புதமா வளர்ப்போம்னு சொல்லிட்டு நீங்க எங்களை அப்பா நம்பினீங்களோ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரனா அப்பா இந்த பிள்ளைகளை தேவனுடைய ஞானத்திலும் அப்பா தேவனுடைய பயத்திலும் நாங்க வளர்ப்பதற்கு நீர் எங்களோடு கூட இருக்கோம் சுவாமி. அப்ப அதுக்கு நாங்க as parents அப்ப as mothers ஸ்பெஷலா அப்பா நாங்க அது நிறைய விஷயம் நாங்க grow ஆக வேண்டியதா இருக்குது. அப்ப கர்த்தாவே நிறைய அட்வைஸ் நாங்க கேட்டு கொடுத்துக்கோம் அப்பா. நிறைய நாங்க பிள்ளைகளை டிசிப்ளின் பண்றதுக்கும் அப்பா நிறைய விஷயங்கள் நாங்க அப்பா கர்த்தாவே அப்போ உங்க வசனத்தை சார்ந்த அப்பா கர்த்தாவே பிள்ளைகளை நாங்க அப்பா கர்த்தா வளர்ப்பதற்கு நீர் எங்களுக்கு ஞானத்தை தாங்க சுவாமி. அப்பா இந்த அருமையான ஒரு நேரத்துக்காக நன்றி. இந்த ஒரு கிரேட் ப்ரிவிலேஜ் அப்பா கர்த்தாவே நாங்க சபையில இருக்கிறதோட நீரை எங்களுக்கு கத்துத்தரீங்க, அதற்காகவும் நன்றி சுவாமி. அப்பா மயிலைக்கா மறைத்துக்கு நீங்க அநேக விஷயங்களை நீர் எங்களுக்கு கற்றுட்டு இந்த கிருபைக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த மெசேஜ் நாங்க கேட்டது விடாதபடிக்கு இனிமே எங்களோட பேரண்டிங்ல இது வரைக்கும் நாங்க எப்படி இருந்தோமோ பட் இனிமே அப்பா கர்த்தாவே நாங்க ஒரு மதரா அப்பா கர்த்தாவே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மதரா நாங்க இருப்பதற்கு அதுக்கான எல்லா முயற்சியும் நாங்க செய்வதற்கு நீர் எங்களோடு கூட உதவி புரியும் சுவாமி. அப்பா thank you so much for this time. Thanks a lot for each and everyone who I know part of this service, Father God. Continue to bless us, continue to lead us, Father God. Thank you for everything. Pray in precious name of Jesus Christ. Amen. Let's have a great time of fellowship, sisters. Thank you so much. Thank you very much, my dear sister. Awesome message. Nariya naanga kattukittom. Anita. Thank you, Smiley Akka. It was such a great message because for me especially எனக்கு நிறைய பேர் இங்க நிறைய questions கேட்கும்போது for me it was like நிறைய விஷயம் உங்ககிட்ட நிறைய பேசும்போது நிறைய அட்வைஸ் எடுத்துட்டனால எனக்கு அந்தந்த ஸ்டேஜ் நிறைய ஹெல்ப் கிடைச்சிருந்ததை நான் கிளியரா ரியலைஸ் பண்ணேன். So I feel like actually anger sometimes damage my kid. I have to be patient and then go back to my kid abindradha I learned. So Smiley Akka, thanks a lot. Amen. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். Amen. சொல்லுங்கம்மா. Hello. Yes. Thank you so much Akka for the great message. Actually ரொம்ப டைம்லி ஹெல்ப் மாதிரி இருந்தது. பிகாஸ் பையன் ஜென்ரலா கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவா இருக்கானா, பட் இந்த சிக்னஸ் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும்பொழுது அவன் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்கும்பொழுது நிறைய டென்ஷன் ஆகுது. அந்த டென்ஷன்ல என்ன பண்றேன்னா I'm beating him, like I'm 2 times 3 times I'm telling him not to do that, but if he is doing again அது நான் மறுபடியும் அவன் ரொம்ப அடிக்கிறது அந்த மாதிரி இருக்கு. சோ பட் கரெக்டான நேரத்துல எனக்கு கரெக்டான ஹெல்ப் எனக்கு கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணிட்டாங்க. நான் எப்படி குழந்தை நான் ஹேண்டில் பண்ணும். இப்போ எனக்கு பிரச்சனைகள் இருக்குது, பட் அந்த பிரச்சனையில இருக்கும்பொழுது அந்த பிரச்சனையை நான் அப்படியே எடுத்துட்டு நான் என்னவா இருக்கணும் அப்படியே அவங்க கிட்ட காட்டுறேன்னா இல்ல நான் அந்த இடத்துல காட்லியா அவனை ஹேண்டில் பண்றேனா அப்படின்றத எனக்கு யோசிக்க வச்சது. சிஸ்டர்ஸ் கேட்ட ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்ல இருந்தும் நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். குழந்தை அடமெண்டா இருக்கும் பொழுது இல்ல ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு கேட்டு ரொம்ப அழுதுட்டே இருப்பான். குடுக்கல அப்படின்னு சொன்னாலும் he will be crying, like அது குடுக்குற வரைக்கும் அது அழுதுட்டே இருப்பான். சோ பட் ஆனா அது நான் கரெக்டான விதத்துல அந்த எமோஷன்ஸ் நான் ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற விஷயங்களை கூட கத்துக்கிட்டேன். Thank you so much Akka. Amen. Thanks for sharing, Masi. Avita. Thanks Ka. மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்மைலி அக்கா. நான் நிறைய கத்துக்கூடியவளா இருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த ஸ்டார்டிங் பிளஸி வளரும் போது எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணுங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பட்டேன். பட் பார்க்கும்போது நீங்க டீச் பண்ணும்போது எனக்கு நான் எல்லாமே யோசிக்க வச்சுச்சு. நான் எப்படி கோ த்ரூ போனேன், நான் எப்படி இருக்கணுங்கிறது என்னை திங்க் பண்ண வச்சுச்சு.
என் குழந்தைய நான் எப்படி ஸ்பேங்க் பண்ணும்போது கூட எனக்கு தெரியும். இருந்தாலும் சம்டைம்ஸ் அது என்னோட ஹேங்கரால நான் நிறைய டைம்ல அது இது பண்ணி கூடியலா இருக்கிறேன். சம்டைம்ஸ் ஹேங்கர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலனால அந்த குழந்தைங்க 2 பேருமே ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. பட் எப்படி ஸ்பேங்க் பண்ணணும், நம்ம எப்படி பொறுமையா ஹேண்டில் பண்ணணும், நம்ம சொல்லி தரும்போது கூட உட்கார்ந்து பொறுமையா சொல்லி அது புரிய வச்சு அதுக்கப்புறம் அடிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம லவ் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அந்த விஷயம். நான் கத்துக்கூடியவளா இருந்தேன். அது மட்டும் இல்ல, நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். எப்படி இனி எப்படி பண்ண போறேன் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாச்சு. நான் அந்த விஷயத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். நான் இப்படி இருந்தனே அப்படிங்கறது நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். பட் உங்களோட அந்த அட்வைஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு.